வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதேஷ். சார், மதுரையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தினேஷ் என்ற ஒரு சிறை கைதி வந்துட்டு தப்பிச்சு ஓட போனார். போய் கண்மாயில் செகதிக்குள்ளே மாட்டி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அது சிபிசிஐடிக்கு கூட மாற்றப்பட்டிருக்கு. என்னதான் சார் நடந்துச்சு? அதில் வழக்கமாக இவர்கள் சொல்லும் கதையை தான் சொல்லியிருக்கிறார்கள். தினேஷ் என்ற ஒரு நபரை அவர் ஏற்கனவே அவர் மீது சில வழக்குகள் இருக்கிறது. அவரை ஃப்ளவர் மேரி என்ற ஒரு ஆய்வாளர் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து செல்லும்போது ஒரு இடத்தில் வாகனத்தை மாற்றுகிறார்கள். அந்த வாகனத்தை மாற்றும்போது அந்த இடத்திலிருந்து அவர் தப்பி சென்று விட்டார். அதற்கு பிறகு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அவரை தேடிக்கொண்டிருந்தோம். கண்மாய்க்குள் விழுந்து இறந்து போய் கிடந்தார் என்று அவர்கள் காவல்துறை தரப்பில் இது சொல்லப்படுகிறது. அந்த இறந்து போன பையன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவன். அவங்க உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் பிடிச்சி போலீஸு அடிக்கிறப்போ செத்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொண்டு போய் கம்மாயில் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தப்பிச்சு போன கதையெல்லாம் இவங்க கட்டவிழ்த்து விட்டுறாங்கன்ட்டு அவங்க உறவினர்கள் குடும்பத்தினர் சொல்கிறார்கள். இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். அந்த ஃபெலிக்ஸு கைது பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு சிவில் அஃபென்ஸு. ஃபெலிக்ஸ் ஊரறிந்த பத்திரிகையாளர், வயலண்ட் கிரிமினல் கிடையாது, ஓடக்கூடியவர் கிடையாது. எத்தனை போலீஸ் பண்ணாங்க? குறைஞ்சது 10 பேர் போனாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு சாதாரண கிரிமினலை பிடிக்க போகும்போது எத்தனை பேர் போவாங்க? எப்படி தப்பிக்க முடியும்? ஸோ வண்டியை மாற்றுனீங்கன்னா எதுக்கு வண்டியை மாற்றுறீங்க நீங்கள்? சரி, ஏதோ வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு அதுக்காக மாற்றுறீங்கன்னு வச்சுக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு அக்யூஸ்டுக்கு 2 பேரை போட்டுருவாங்க. புரியுதா? அவங்க வண்டி ரிப்பேர் எது பண்ணாலும் அப்போ நீ 2 பேரும் பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கவனம் பூரா அந்த போலீஸுக்கு 2 பேர் இருக்கும். என்னென்னா தப்பிச்சு போனாங்கன்னா அவன் சஸ்பெண்ட் ஆகிடுவான். அதனால் கரெக்டாக பார்த்துப்பாங்க. எப்படி தப்பிச்சு போகிறான்? ஸோ சிபிசிஐடி விசாரணைக்கு அரசாக உத்தரவிடவில்லை. குடும்பத்தினர் நீதிமன்றத்தை அணுகி நீதிபதிகள் திருமதி அனிதா சுமத் மற்றும் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு சிபிசிஐடி பெரும்பாலான வழக்குகளில் ஃபேராக இருக்கிறாங்கன்றது நம்ம பார்த்தோம். ஏற்கனவே கோட்டூர்புரத்தில் ஒரு வழக்கு, அப்புறம் திருநெல்வேலியில் 2 வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஆயுள் தண்டனை, காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை பெற்று தந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம். இந்த வழக்கிலும் சரிவர புலன் விசாரணை நடத்துவார்கள் என்று நாம் நம்புவோம். இந்த தஷ்வந்த் விவகாரம், அவரை உச்சநீதிமன்றம் சாட்சியங்கள் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்களுடைய குடும்பம் அது தொடர்பாக வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அரசு எங்களை கைவிட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். டிடி நெக்ஸ்ட்டு அண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்று நினைக்கிறேன், எக்ஸ்பிரஸ் என்று நினைக்கிறேன், மிக விரிவான செய்திகள் வந்திருக்கின்றன. குழந்தையோட அப்பா ரொம்ப மனவேதனை தெரிவித்திருக்கிறார். அவங்க குடும்பமே பிரிஞ்சிருச்சு போல இருக்குது. ஆமாம் சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையோட அம்மா பிள்ளை கூட ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தனியாக தான் இருக்கிறேன், பிள்ளைய கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியல, நீ எப்படி என்னைய பார்த்துப்ப? சம்திங் லைக் தட். அது என்ன நடந்ததுன்னு தெரியாது நமக்கு. அது மாதிரி நடந்திருக்கு. அவர் ரொம்ப மன வருத்தத்தோடு நான் அரசையும் காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் நம்பியிருந்தேன், இப்படி பண்ணிட்டாங்க என்று அவர் சொல்கிறார். இது ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? ஆனால் இந்த தவறு மீண்டும் நடக்காமல் தடுக்க வேண்டும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்னா, உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் இந்த வழக்கின் புலனாய்வில் இருக்கக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டியிருக்கிறது. சரியா? அப்போது இப்படி இந்த புலனாய்வில் கோட்டை விட்ட அதிகாரிகள் யார்? அந்த இன்ஸ்பெக்டர் யார்? அந்த டிஎஸ்பி யார்? அவருக்கு சூப்பர்வைசிங் அதிகாரியாக யாராவது ஒரு டிசி இதை சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பார்ல, அவங்க அத்தனை பேருக்கும் சார்ஜ் கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீ பண்ண இந்த ஓட்டை உடசலான இன்வெஸ்டிகேஷனால தான் அங்கே உச்சநீதிமன்றம் இந்த ஓட்டை உடசல்களை சுட்டி காட்டி இந்த வழக்கை விடுதலை செய்திருக்கிறது. நீ ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி தஷ்வந்தை கோர்ட்டு அக்விட்டல் பண்ணியிருக்காது. அப்போது நீ ஒழுங்காக வேலை செய்யலன்னு தானே அர்த்தம், சார்ஜ் வாங்கிக்க என்று கொடுக்க வேண்டும். ஸோ இதை இப்போ இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். வேணுமனு கீழே இருக்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியோடு இதை விட்டுறக்கூடாது. இந்த போன்ற சென்சிட்டிவ் கேசஸில் டாப் லெவல் வரைக்கும் இந்த கேஸை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. சரியாக இருக்கா? ப்ராப்பராக எவிடன்ஸ் எடுத்திருக்கீங்களா? இவங்களையும் விட்னஸாக போட்டிங்க, அவங்களையும் விட்னஸாக போட்டேன்னு இது போன்ற பல்வேறு தளங்களில் இது சூப்பர்வைஸ் பண்ணப்படும். அப்போ சூப்பர்வைஸ் பண்ண அதிகாரி யார்? அப்போ டிசியாக இருந்தது யார்? ஏன் இதை ஒழுங்காக விசாரணை செய்யவில்லை அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு சார்ஜ் கொடுத்தா தான் சிபிசிஐடியில் இந்த கல்ச்சர் இருக்குது. ஒழுங்காக விசாரிக்காமல் கோர்ட்டில் ஏதாவது அக்யூட்டல் ஆச்சுன்னா கூப்பிட்டு யார் விசாரித்தாங்களோ கூப்பிட்டு சார்ஜ் கொடுக்குறாங்க. இது போல் சிட்டி போலீஸில் இதை செய்கிறது தான் இந்த தந்தைக்கு கொடுக்கக்கூடிய நீதியாக இருக்க முடியும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொலை வழக்கில் A1 குற்றவாளியான நாகேந்திரன் அவர்கள் இறந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். அவருடைய இறுதிச் சடங்கு நடந்துச்சுல சார், அப்போ 1500 போலீஸார் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோ பாதுகாப்பு ஏன் சார்? ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம், அல்லது ஏதாவது வன்முறை சம்பவங்கள் நடக்கலாம்,
பழிவாங்கும் கொலை நடக்கலாம் என்று காவல்துறைக்கு தகவல்கள் வந்திருக்கக்கூடும். அதனால் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது தவறா என்று கேட்டால் தவறில்லை, நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு போலீஸாரை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். ஒரு 2 டிஐஜி, 6 எஸ்பி, ஒரு 12 டிஎஸ்பி, ஏகப்பட்ட இன்ஸ்பெக்டரு, போலீஸ் எல்லாம் சேர்த்து 1600 சொச்சம் பேர் இருக்காங்க. ஒரு டெத்து. மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேர் வருவாங்களா சாவுக்கு? 10,000 கூட வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் 1600 பேரை பாதுகாப்பு கொடுக்குறீங்க. கரூரில் விஜய் நடத்துகிற கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 500 போலீஸ் அனுப்புகிறீங்க. இதை ஒரு வாதமாக வேறு நீதிமன்றங்களில் எடுத்து வைக்கிறீர்கள். அவங்க மேலே தாங்க தப்பு, 10,000 சொல்லிட்டு 30,000 பேர் வந்துட்டாங்கன்னு. அப்போது இங்கே என்ன 30,000 பேர் வரப்போகிறாங்கன்னு நாகேந்திரன் ஃபேமிலி உங்ககிட்ட சொன்னாங்களா? சார் சாவுக்கு, அண்ணன் சாவுக்கு எப்படியும் வந்து ஒரு 40,000 பேர் வருவாங்க சார் அப்படின்னு சொன்னாங்களா? எதுக்கு 1600 பேர் குடிச்சிருக்கீங்க? அப்போ உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட உட்கட்டமைப்பு இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. உளவுத்துறையை வைத்து நீங்கள் இவ்வளவு தான் கூட்டம் வரும், இங்கே அசம்பாவிதம் நடக்கும் அல்லது நடக்காது என்பதை கணிக்க உங்களால் முடிகிறது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் நாமக்கல்லில் சொன்னது எத்தனை கூட்டம், வந்தது எத்தனை கூட்டம் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்பா அவங்க அப்படி தான்ப்பா 10,000 எழுதி கொடுப்பாங்க, வந்து வதன்னு குவிவாங்கப்பா. அது இடம் வேறு சின்ன இடம், வேலுசாமிபுரம் ஒரு சந்து. இவங்க பாட்டுக்கு போய் அது கடை மேலே இது மேலே கீழே ஏறி உளுந்து தொலைச்சாங்கன்னா நம்மளை தான் உயிர் எடுப்பாங்க. நீ அதிகமாக ஸ்ட்ரென்த்தை போடு, ப்ரிவெண்ட் பண்ணு. குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு பொம்பளைங்க வந்துச்சுன்னா நிப்பாட்டி அனுப்பி விடு, விரட்டி விடு, திருப்பி விடு. அவங்க விஜய் தரப்புலேருந்து கேட்டால் சொல்லிடலாம், அவங்க தானே சொல்லியிருக்காங்க குழந்தைங்களை தூக்கிட்டு வராதிங்கன்னு. அதை மீறி குழந்தை தூக்கிட்டு வந்தோன்னா அப்படியே மடக்கி திருப்பி விட, அனுப்ப முடியாதுன்னு சொல்லு, பார்த்துக்கலாம். இதை நீங்கள் செஞ்சுருக்க முடியுமா முடியாதா? இன்றைக்கி வக்கனையாக பேசுகிறீங்களே, நீதிமன்றத்தில் வாதிடும்போது இல்லை ஏற்கனவே நாமக்கல்லே இதே மாதிரி சில பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு, அரியலூரில் சில பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு, திருச்சியில் சில பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு சொல்கிறீங்களா? இன்னைக்கு கோர்ட்டில் வந்து சொல்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களா? அமுதா ஐஏஎஸ் கூட சொன்னாங்களே. சொல்கிறாங்கல்ல, திமுக மகளிர் அணி செயலாளர் சொன்னீங்கல்ல. இப்போ நாகேந்திரனுக்கு ஒரு உதாரணம், இது போலீஸால் செய்ய முடியும், எனக்கு தெரியும். மிகச்சரியாக எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பு குறைபாடுகள் என்று ஏன் சொன்னார் என்றால், எளிதாக இதை செய்ய முடியும் காவல்துறையால். ஒரு சாவுக்கு, ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளியோட மரணத்தின் இறுதிச் சடங்குக்கு எதற்கு 1700 காவல்துறையினர்? இங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வந்தோடனே எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போக போகிறாங்க, அவ்வளோ தானேப்பா? வேறு ஏதாவது நடுவில் பண்ண போகிறாங்களா? இவ்வளோ போலீஸை நீங்கள் இதை எதிர்பார்த்து நேற்றுலேருந்து இருக்காங்க, நேற்று காலையிலேருந்து டியூட்டியில் இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கிட்ட போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு சாயங்காலம் கொடுத்துருக்காங்க. அவங்க நாகேந்திரன் மனைவி விசாலாட்சி என்று நினைக்கிறேன், அவர் வந்து எங்கள் தரப்பு மருத்துவர் ஒருவர் இந்த போஸ்ட்மார்ட்டத்தின் போது கூட உடனிருக்க வேண்டும் என்று அவர்கள் தொடுத்த வழக்கில் நீதிமன்றம், உங்கள் தரப்பு மருத்துவர் என்று இல்லை, அரசு சாராத வேறொரு மருத்துவர், இன்னொன்று திருநெல்வேலியே தூத்துக்குடியிலே மெடிக்கல் காலேஜில், அங்கே மெடிக்கல் காலேஜில் இருக்கவர் வந்து இங்கே போஸ்ட்மார்ட்டத்தை கண்டக்ட் பண்ணணும் நல்ல ஆர்டர் போட்டிருக்காரு. ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் போட்டார், என்டையர் திங் ஷுட் பி வீடியோகிராஃப்டு என்று நல்ல ரிலீஃப் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு நேற்று சாயங்காலம் ஆகிடுச்சு. போலீஸு ஐஸ்கிரீமு இப்போ போய் போதைங்க, உங்கள் இஷ்டத்துக்குலாம் ராத்திரிலலாம் போய் சுடுகாட்டுக்கெல்லாம் போக முடியாதுங்களால, காலைல தான் பகல் நேரத்தில் தான் போங்கன்ட்டாங்க. அப்போ இதுக்கு 1700 பேர் பாதுகாப்பு நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல. இந்த அறிவு, இந்த நுண்ணறிவு கரூரில் ஏன் இல்லாமல் போனது? அந்த விஷுவல்ஸ், நாகேந்திரன் இதில் விஷுவல்ஸ் போய் எவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க இப்போ. கரூரில் கிடைத்த படிப்பினைன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை எலெக்ஷன் பக்கத்தில் இருக்குது வேண்டுமென்றே தான் கரூரில் போதுமான பாதுகாப்பு வழங்கவில்லை? நான் இப்போது நம்ம அன்னைக்கு பேசியதை இன்றைக்கி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசு ஏதாவது அசம்பாவிதம் நடப்பதை விரும்பும்னு நான் சொன்னேன்னா, 41 பேர் சாவாங்கன்ட்டு அரசு எதிர்பார்க்கல, செந்தில் பாலாஜி எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஏதாவது நடக்கட்டும், புரியுதா உங்களுக்கு? நானாக பண்ண மாட்டேன், அதுவும் நடக்கட்டும், ஒன்றும் பெருசாக அதிகம் வேணாம். அந்த மரத்துலேருந்து ஒரு பையன் வந்து காலை முறிச்சுக்கிட்டோம், தட்ஸ் எனஃப். இதை வச்சு ஊதலாம். அப்போது 12 மணிக்கு அவர் வருவதாக இருந்தது, 8 மணியிலிருந்து கூட்டம் கூடுகிறார்கள். நேரம் ஆக 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 கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் இதை தடுத்திருக்கலாம். இன்றைக்கி வந்து மிகுந்த வக்கணையாக நீங்கள் பேசுகிறீர்கள். அது ஒரு சனிக்கிழமை, வாரக்கூலி நாள், அது சந்தை, அந்த சந்தையிலே கூலி வாங்கி கொண்டு அத்தனை பேரும் கூடும் இடம் என்று நீங்கள் இன்று சொல்கிறீர்கள். 12 மணிக்கு நிகழ்ச்சின்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு மனிதர் வருகிறார் என்றால் 5 மணியோட உங்களுக்கு அனுமதி முடிஞ்சு போச்சு. அவங்க கேட்குறாங்க, நீங்களும் அந்த அனுமதி கொடுத்தீங்க. மதியம் 12 மணிலேருந்து இரவு 10 மணி வரை. இதைத்தான் ராகவாச்சாரி கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறாரு. மதியம் 12 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் எங்களுக்கு அனுமதி, அதுக்குள்ளே எந்த டயத்துக்கு வேணாலும் நாங்கள் வரலாம். இது எப்படி நாங்கள் விதிமீறல்னா ஒரு ஆர்கியூ பண்ணுறாரு. நீங்கள் தானே இப்போ அந்த டயத்தை கொடுத்தீங்க. இந்த பார்,
12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் உனக்கு டைமு. அதுக்குள்ளே வந்தேன்னா உனக்கு அனுமதி. அதை தாண்டி 4:10க்கு நீ வந்தால் கூட பர்மிஷனை கேன்சல் பண்ணுவோம். சொல்லுங்கள், 5 மணிக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அத்தனையிலும் இருப்பவர்கள் வாரக்கூலியை வாங்கிவிட்டு அங்கே சந்தையில் பொருட்களை வாங்க வருவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? போலீஸ்க்கு தெரியாதா? டவுன் இன்ஸ்பெக்டர் தெரியாதா? டவுன் டிஎஸ்பி தெரியாதா? அந்த சுத்துப்பட்டு எல்லா கிராமத்துக்கும் சேர்த்து அது ஒன்று தானே சந்தை வேலுசாமிபுரம். வாரக்கூலி வாங்குபவர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு பொருளோ வீட்டுக்கு மளிகை சாமானோ அந்த மாத சம்பளம் வாங்குறவங்க தான் மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்குவாங்க. தினக்கூலிகள் தினந்தோறும் அரிசி வாங்குவாங்க. பார்த்துருக்கியா நீ? நீ பார்த்துட்டு போய் ஊரில் 1 கிலோ அரிசி வாங்குவாங்க. பார்த்துருக்கியா? எங்கள் வீட்டில் அப்படி தான் வாங்குவோம். ஏன்னா அவங்களுக்கு தினக்கூலி. நம்ம 25 கிலோ அரிசி வாங்கி வைப்போம், அவங்க வாங்க மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் தாங்க அந்த 1 கிலோ அரிசி இல்லையா? 3 நாள் கழிச்சு இன்னொரு 1 கிலோ வாங்குவாங்க. புளி மிளகா எல்லாமே இப்படி தான். அப்போ அந்த வார கூலி வாங்குபவர்கள் ஒரு வாரத்திற்கான பொருட்களை வாங்குவார்கள். இப்போ 5 மணிக்கு அந்த இடத்தில் இந்த கூட்டம் வரும். வர்றவன் விஜயை பார்க்க நிற்பான். கரெக்டா? இன்னொன்று, அங்கே விஜயை பார்க்க அவர்கள் அத்தனை பேரும் நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. என்னென்னா, அந்த விஜய் கூட்டத்தின் காரணமாக கடையெல்லாம் மூடிட்டாங்க. ஆனால் கூலி வாங்குறவங்க அங்கே தான் வருவாங்க. கரெக்டா? அதை சுற்றி சுற்றி தானே இருக்கலாம். அப்போ இவங்க வந்தால் இவங்க சொல்லியிருக்கிற 10,000தோட கூட இந்த கூட்டம் வருமே. அது விஜய் கூட்டம் அல்ல, அந்த பகுதி மக்களின் கூட்டம், கூலி வாங்குபவர்களின் கூட்டம். உங்களுக்கு இதை கணிக்க தெரியாதா? ஒரு ரவுடியோட மரணத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழலாம் என்று இவ்வளவு போலீஸை குவிக்க தெரிந்த உங்களுக்கு, அசம்பாவிதம் நேரக்கூடும் என்று கணிக்க தெரிந்த உங்களுக்கு, அந்த ஒரு அம்மா பேசுனாங்களே, நம்ம கூட அந்த வீடியோ போட்டோம், இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் கூடாதுன்னு ஒரு போலீஸ்காரன், கரூரில் இருக்க ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியலையான்னு கேட்டாங்களே. இதைத்தான் கேட்குறாங்க. வாரம் இங்கே தனியாக கூலி வாங்கிட்டு வருவாங்க. அப்போது வேலுசாமிபுரத்துக்கு பதிலாக அவர்கள் கேட்ட உழவர் சந்தையோ ரவுண்டானாவோ இதைவிட தோதான இடமாக இருந்திருக்கும் அல்லவா? சனிக்கிழமை என்பதால், அல்லது அங்கே உழவர் சந்தையில் கூலி வாங்கி கொண்டு வரப்போவதில்லை. அப்போது நீங்கள் ஏன் இதை தேர்ந்தெடுத்தீர்கள்? இதனால் தான் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்கிறேன். இதுக்கு சரி வராதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, சார் சனிக்கிழமை இந்த இடம் சரி வராது, ஒரு திங்கக்கிழமைக்குன்னா இந்த இடம் சரியாக இருக்கும், ஏன்னா அன்றைக்கி யாரும் கூலி வாங்கிட்டு கூட போகிறதில்ல. சாட்டர்டே இது சரியில்லை, சாட்டர்டே அவங்க நிகழ்ச்சி வச்சுருக்காங்கன்றதால இன்றைக்கி வேறு எங்கேயாவது கொடுப்போம் முடிவெடுத்துருக்கலாமா? அதற்கு முன்பு மாநிலம் தழுவிய அளவில் எங்களுக்கு அனுமதி வேண்டும், எங்கள் பிரச்சார பயணத்திற்கு பிப்ரவரி மாதம் வரை நாங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறோம் என்று விஜய் தரப்பில் தொடுத்த வழக்கில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுங்க சார், எல்லாத்துக்கும் சேர்த்து எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுங்க சார், நான் பண்ணுறோன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. 41 பேர் செத்தவனே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய், சார் இனிமேல் நாங்கள் ஒருத்தருக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் சார்னு சொல்கிறீங்க. அன்றைக்கி சொல்லுங்கள், கோர்ட்டு தானே சொல்லுது உங்ககிட்ட. அதற்கு முன்பே விஜயின் பிரச்சார கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துவிட்டுத்தான் நீதிமன்றம் அந்த கேள்வியை எழுப்பியது. கரெக்டா? நீங்கள் இதுக்கு முன்னாடி நடத்துகிற கூட்டத்தில் நீங்கள் கூட்டம் நடத்தி முடிச்சுட்டு போனோன்னா மரக்கடையெல்லாம் போயிட்டு உடச்சிருக்கீங்க. நீங்கள் திருச்சியில் அவங்க பொருளாதார சேதத்தை சந்திச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு டெபாசிட் வாங்குங்க அந்த கட்சிக்கிட்டே இருந்து. இதைத்தானே ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் கோர்ட்டு சொல்லிச்சு. எல்லாருக்கும் ஃப்ரேம் பண்ணுங்கய்யா சொன்னாங்கல்ல. அன்னைக்கு நீங்கள் அமைதியாக தானே இருந்தீங்க. சார் நீங்கள் சொல்லிட்டீங்க எஸ்ஓபி எல்லாருக்கும் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு. ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் எல்லாரோட அனுமதியும் ஹோல்டு பண்ணுங்கள் சொல்லியிருந்தா நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். 41 பேர் செத்து முடிஞ்ச பிறகு மதுரையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது, சார் அங்கே கொள்கை அளவில் யாருக்குமே பர்மிஷன் கொடுக்குறதுலன்னு முடிவெடுத்திருக்கோம் சார். ஆனால் உங்களது உண்மையான நோக்கம் என்னவென்றால், இதை காரணமாக வைத்து எந்த எதிர்க்கட்சியும் பிரச்சாரம் செய்யாமல் தடுக்க வேண்டும் என்பது தான் நோக்கம் இல்லையா? பிரச்சாரம் செய்யாமல் தடுங்கன்னு கோர்ட்டு சொல்லலையே. ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கப்பா. ப்ரொசீஜர்னா என்ன? நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கேட்கும்போது ஒரு இத்தனை லட்ச ரூபாய் கட்டணும். அங்கே ஏதாவது சேதாங்குதுன்ட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு நான் அந்த துட்டை பிரித்து கொடுத்துருவோம். இது மாதிரி சம் ப்ரொசீஜர். இவ்வளோ பெரிய அரசு இயந்திரமாக இருக்கிறீர்களே, ஒரு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கூட மூளை உள்ள 4 பேர் உங்கள் அரசாங்கத்தில் இல்லையா? நீதிமன்றத்தில் என்னைக்கு 3ஆம் தேதி வந்துச்சு இந்த வழக்கு விசாரணைக்கு. இன்னைக்கு தேதி என்ன? 12. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணல தானே? அரசு முதல்வர் இந்த பாலத்தை திறந்து வைக்க போனார்ல, நடந்துட்டு தான் போகிறாரு ரோட் ஷோ. அது ரோட் ஷோ இல்லையா? முதலமைச்சருக்கு ரோட் ஷோ நடத்துவதில் விதிவிலக்கு, அவர் எங்கே வேணாலும் இறங்கி நடக்கலாம் என்று இருக்கிறதா? அவருக்கு மட்டும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், அவரோட உயிர் மட்டும் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த நாகேந்திரன் இறுதிச் சடங்குக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாதுகாப்பை இதோடு தான் ஒப்பிட்டு நான் பார்க்க வேண்டும். அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா செய்ய முடியும். அப்போ வேணுக்கிட்டு தான் விட்டுருக்கீங்க. கரெக்டா? நான் சொன்னேன்னா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. விஜய்க்கு கூடும் கூட்டத்தை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தானாக ஒரு அசம்பாவிதம் நடந்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். நடக்கவில்லை. நம்ம லேசாக அந்த அசம்பாவிதம் நடப்பதற்கு உத்வேகம் கொடுப்போம் என்று தான் வேலுசாமிபுரம் சந்தில் போய் எல்லாத்தையும் விட்டு இந்த வேலையை பார்த்தது. திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறது. இந்த வழக்கில் சிபிஐ மற்றும் எஸ்ஐடி விசாரணையெல்லாம் கோரிய வழக்கில் தீர்ப்பு வழங்க இருக்கிறது. அதில் நியாயம் கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? ஐ திங்க் தே மே கோர்ட் மே ஆர்டர் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். இந்த எஸ்ஐடி தொடராது. அதிரடி காட்டும் அஷ்ராக்கருக்கு அவரில் நீ ஒரு அதிரடி வேணால் மூட்டு போய் வேலை போகிறேன்ட்டு வைங்க. போதும் அதிரடிலாம் யூடியூபோடு வச்சுக்கோங்க. அதிரடியை
என்று சொல்லிவிடுவார்கள் என்று நம்புகிறேன். எஸ்ஐடி ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் ஒரு எஸ்ஐடியும் ஃப்ரேம் பண்ணலாம். பட் சிபிஐக்கு லைக்லி, பிகாஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் ஒரு குரூஷியல் விஷயமாக உச்சநீதிமன்றம் பார்க்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த விசாரணை தொடராதுப்பா. ஏன்னா இந்த தீர்ப்பே வாய்டு, அதிகாரம் இல்லாமல் வழங்கப்பட்ட தீர்ப்பு. அது திரும்ப திரும்ப ஜட்ஜஸ் சொன்னாங்களாங்க சார். அதுதான் அவருக்கு காண்டாகுது. எப்படி நீ தொடுவேன்றது தான். அவன் உங்ககிட்ட என்ன கேட்டான்? எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுன்னு கேட்டால் நீ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுற. அதை ஜட்ஜு அந்த விசாரணையில் சொல்கிறார், நான் 15 வருஷமாக ஜட்ஜாக இருக்கேன். டிவிஷன் பெஞ்சு ஒரு மேட்ரை எடுத்துருச்சுன்னு தெரிஞ்சால் சிங்கிள் ஜட்ஜாக நான் தொடவே மாட்டேன். ஏதாவது ஒரு எல்லை வேணும்லப்பா, இஷ்டத்துக்கு பண்ணால் இது என்னது இது என்றே புலம்பி விட்டார். ஹவ் வில் த சுப்ரீம் கோர்ட் அலோ திஸ் சார்ட் ஆஃப் ஆர்டர் டு கண்டினியூ? அதெல்லாம் முடிஞ்சிச்சு, சந்தேகம் வேண்டாம். உச்சநீதிமன்றத்தில் விக்டிமுக்காக போன அவங்க தந்தை அந்த குழந்தையை விட்டு பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு திமுக ஈகோ சிஸ்டம் சொல்லிட்டு இருக்காங்க சார். இந்த சமயத்தில் இப்படியான வீடியோ சரியாங்க சார்? சரிம்மா, இப்போ நீங்கள் குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். பிரிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, ரைட்? அந்த குழந்தை இறந்து போகுது. அந்த குழந்தைக்கு நியாயம் கேட்டு நீங்கள் நீதிமன்றத்தை அணுகக்கூடாதா? என்னமா லாஜிக்குது? அப்பா தானே. இவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பது தெரிகிறதா? இதைவிட எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதற்கு இன்னொரு தகவலை சொல்கிறேன், தெரிந்து கொள்ளட்டும் நாட்டு மக்கள். திராவிட மாடல் அரசு எவ்வளவு கேவலமான அரசு என்று. இந்த வழக்கு 10ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. ஆதவ் அர்ஜுன் தான் வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று அரசு தரப்பு நினைத்து கொண்டிருந்தது. கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களிலிருந்து 4 பேர் உச்சநீதிமன்றத்தை அணுகி அந்த வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன என்ற விபரமே 9ஆம் தேதி மதியம் தான் அரசு தரப்புக்கு தெரியும். பார்த்தாலும் விழாவை சிறப்பித்து விட்டு 5 நாட்கள் கழித்து மன்னா, எதிரி நாட்டு மன்னன் நம் மீது படையெடுத்து வந்திருக்கிறான் நாம், இந்த லட்சணத்தில் தான் இந்த லகுடபாண்டி உளவுத்துறை இருக்கிறது. ஸோ நாள் மதியம்தான் இந்த விவகாரம் அவர்களுக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே போய் யார் யார் பெட்டிஷனர் அப்படின்னு தெரியுது. இந்த குழந்தைய பறி கொடுத்து பிரிஞ்சிருக்காரு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்களே, அவரை அணுக பார்க்குறாங்க. அவங்க கேஸ் போட்டு போய் அப்படின்ட்டாங்க. இதர 41 பேரோட குடும்பங்கள் இருக்குல்லவா, அந்த குடும்பத்தினரை அணுகி விஜய் மீது கொலை வழக்குக்கு புகார் கொடுங்கள் என்று உளவுத்துறை சார்பிலும் காவல்துறை சார்பிலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. தெரியுமா? எவ்வளவு குரூரமானவங்க பாருங்கள். சில பேர் கொடுக்கலாம், நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், புரியுதா? இப்போ என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா நான் நேற்று வரைக்கும் நான் விஜய் ஃபேனாக இருந்தேன். போயா, இவ்வளோ நாள் ஆச்சு, அவர் தானே காரணம், அவர் லேட்டாக வந்ததுனால தான் என் மனைவி செத்தா, என் குழந்தை செத்துச்சு, நான் கொடுக்குறேன் விஜய் மீது அப்படின்னு சிலர் தயாராக இருக்கலாம், ரைட்டா? அப்படி தயாராக இருந்தால் நீங்கள் போய் அணுகிற வரைக்கும் காத்திருந்துருப்பாங்களா? அவங்க இந்நேரம் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? எனக்கு அது போன்ற கோபம் எனக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து அணுகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், டக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்போ தெர் இஸ் நோபடி இஸ் ரெடி. இன்னொன்று, 41 குடும்பத்திலையும் பேசிட்டார் விஜய். இப்போது எனக்கு அது போன்ற கோபம் விஜய் மீது இருந்ததால் பேச முடியாது, போயா, வீடியோ காலில் வராரு அவர், ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு, போயா அப்படின்ட்டு இருப்பேன். அப்படி யாரும் மறுக்கலையே. ஒரு வீடியோலாம் பார்க்க முடிஞ்சு சார். போகாதடின்னு சொன்னனே கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபை தட்டி அழுகிறாரு. இப்போ கன்சென்ட் இல்லாமல் தான் வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அவங்க கூட இப்படியான ஒரு குற்றம் சாட்டலையேங்க சார். தி ஆல் அண்டர்ஸ்டாண்டுமா, 41 பேர் சாவணுன்ட்டு யாரும் பிளான் பண்ணல, இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் தடுத்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டை நாம் பலர் மீது வைக்கலாம், அரசின் மீதும் வைக்கலாம், விஜய் மீதும் வைக்கலாம், அது வேறு. ஆனால் சாப்பிட்டு வந்த 41 பேர், இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். ஏன் அது ஆக்சிடென்ட்னு அதுக்கு தனி செக்ஷன் வச்சுருக்காங்கன்னா, பைக்கில் இப்படி போயிட்டுருக்குறோம், அலட்சியமாக ஏதாவது ஓட்டி இடித்து யாராவது ஒரு இறந்து விடுகிறார் என்றால் அந்த இறந்து போனவரை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தில் சாலையில் நீங்கள் பயணிக்கவில்லை. ஆனால் உங்கள் கவனக்குறைவினால் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட அது போன்றது தான். ஆனால் இவங்க போய் கொலை கேஸு கொடுன்ட்டு ட்ரை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கேவலமானவங்களாக இருப்பாங்க. ஒருத்தர் முடியாது போயான்ட்டாங்க. விக்டிம்ஸ் நீதிமன்றத்துக்கு வர்றதை பார்த்து அரசு பயப்படுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க, 2 பேருமே இந்த ஹியரிங்கை பார்த்தீங்க. ஜட்ஜஸ் கேட்டது, ஹூ ஆர் யூ? இந்த மாதிரி சார், நான் விக்டிமு. எந்த விக்டிம் பேரை சொல்லுங்கள்? ஆமாம், சந்திரா. எத்தனாவது விக்டிம்? இது இருக்குது. சந்திராவுக்கு நீங்கள் என்ன வேணும்? நான் கணவர். நீங்கள் யார்? நான் வந்து விக்டிம். பேர் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் யார்? தந்தை, சகோதரன், கணவர். அவங்களுக்கான ஸ்டேக்ஸ் இதில் அதிகம் இருக்குது. இதை தெளிவாக கேட்டு அன்னைக்கு பதிவு பண்ணிக்கிட்டாருங்க சார். அப்போ நீதிபதி புரியல என்ன தேவை இருக்குது? ஏன்னா உயிர்கள் இறந்தது உயிர்கள் தானே, யார் வேணாலும் வந்து நின்றுட்டு போட்டோம். இதை ஏன் இவ்வளோ தெளிவாக கேட்டு எழுதுறாங்கன்னு நினச்சேன் சார். பொதுநல வழக்கு தொடர்ந்து நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்க என்று சொல்பவரின் உரிமையை விட என் சகோதரி இறந்திருக்கிறாள், அவளின் இறப்புக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு கூடுதல் உரிமை சட்டத்தோட பார்வையிலேயே. அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு தான் இவங்க இருந்தாங்க. அதில் தான் ஒரு குரூரமான வாதத்தை
எடுத்து வைத்தார்கள். ஒரு அந்த இறந்தவங்களோட ஏதோ சம் ரிலேட்டிவ் தம்மா சேஷாத்ரி நாயுடு என்று உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து அந்த பதவி வேண்டாம் என்று வழக்கறிஞரான ஒருவர், அவர் தான் இந்த ஜிஆர்எஸ் பெஞ்சில் வெக்கேஷன் கோர்ட்டில் யூஜிசிக்கு வாதாடினாங்கல்ல, வில்சன் கூட கத்தின்னு இருந்தார், மைக்கை பிடிங்கி விட்டாங்களே, அந்த வழக்கில் வாதாடின அந்த தம்மா சேஷாத்ரி நாயுடு ஒரு விக்டிம்க்கு அவர் வாதாடிக்கிட்டு இருக்காரு. அப்போது அபிஷேக் மனு சிங்வி தமிழக அரசு சார்பில் வாதாடியவர், இவர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றம் வந்து விட்டார்கள், இவர்கள் மதுரை கிளையை அணுகவே இல்லை, இது ஒரு வாதமாக எடுத்து வைக்கிறார். ஒரு தம்மா சேஷாத்ரி நாயுடு, நான் என் குடும்பத்தில் ஒருத்தரை பறி கொடுத்துருக்கேன், அந்த இழப்பின் காரணமான துக்கத்தில் நான் இருப்பேன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன்னா, அந்த துக்கம் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் நேரடியாக உச்சநீதிமன்றம் வந்திருக்கேன். இதை ஒரு வாதமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குரூரமான மனசு கொண்டிருக்கிறது அரசு அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு எத்தனை டேபிள் இருக்குதுன்னு கேட்டாரா போஸ்ட்மார்ட்டத்துக்கு, அவர் வின்சன் அதுக்கு கடைசி வரை பதில் சொல்ல எத்தனை டேபிள்னு. சார் பக்கத்தில் மாநாடு நடந்துச்சு, நாங்கள் டாக்டரை கூட்டின்னு வந்துட்டோம், டேய் நான் வந்துட்டு எத்தனை டேபிள் இருக்குன்னு அது பதில் சொல்ல, இவங்க இருந்துச்சு அங்கே இருந்துச்சு அப்படின்லாம் சொன்ன உடனே ஒரு வில்சன் வந்து பர்மிஷன் இருக்குது நைட்டில் பண்ணுறதுக்கு என்று, பர்மிஷன்லாம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும், ப்ராப்பராக பண்ணிங்களான்றது தான் நாங்கள் கேட்குறோம் என்று அவர்கள் கேட்டும்போது அவர்கள் சொன்னதற்கு, இரவில் தாராளமாக போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம், அதில் தவறு ஏதும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொன்னதுன்னு சன்னில் நியூஸ் காட்ட போகிறாங்க. இது ஒரு விஷயமா? அவர் கேட்டார்ல எத்தனை டேபிள் இருந்துச்சுன்னு கேட்டார், அது பதில் சொல்ல வேண்டியதானே. ஸோ நாளைக்கு தெரியும். திரு விஜய் அவர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு அந்த விக்டிம்ஸ் அணுகியிருக்காங்க. ஆல்ரெடி போட்ட எஃப்ஐஆர்லேயும் அண்ட் அதர்ஸ்ன்னு இருக்குல்ல சார், அதில் திரு விஜய் அவர்களுடைய பேரை சேர்த்துக்க முடியாதா? நீங்கள் அதில் விஜயோட பேரை சேர்த்தாலும் சரி, புதுசாக எஃப்ஐஆர் போட்டாலும் சரி, விஜயை கைது பண்ண போகிறதில்ல, கைது பண்ண முடியாது. தட் வில் பேக் ஃபயர் வெரி ஹெவிலி. ஆனால் குடும்பத்தில் ஒருவரை இழந்தவர்கள் விஜய் மீது பழி சுமத்தினால் பொலிட்டிக்கலாக அது பயன்படும் அல்லவா. சும்மாவே வில்சன் ஆடுவார். இப்போ இந்த மாதிரி இறந்து போன ஒரு விக்டிம் இப்படி வந்து விஜய் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் கொடுத்திருந்தால், சீமிலாட்ஸ் ஒரு விக்டிம் வந்து விஜய் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு கொடுத்துருக்காரு, அந்த அளவுக்கு அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள். எப்படி உருட்டினாரு, யோ எதுக்கு நீ காலையில் 4 மணிக்கெலாம் பாடி அட்டெண்ட் பண்ண, அத்தாரிட்டிஸ்ட்டை போயிட்டு அத்தனை பேர் எங்களை உடலை கொடுங்கள் உடலை கொடுங்கள் என்று அவ்வளவு கெஞ்சினார்கள். அதனால் நாங்கள் உடனடியாக 4 மணிக்கே உடலை கொடுத்து விட்டோம்னு உருட்டினார்ல, அது மாதிரி உருட்டுறதுக்கு இது பயன்படும். அதுக்கு தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு மதுரை கோட்டை அணுகாமலே இங்கே வந்துட்டாங்கன்னு. நீங்கள் மதுரை கோட்டை மதிச்சிங்களா? மதுரை கோட்டை மதிக்காம தானே அது இன்னும் 2 ஜட்ஜ் சொல்கிறது, நான் போய் சிங்கிள் ஜட்ஜ் கிட்ட பேசுறேன்ட்டு நீங்கள் பேசுனீங்கல்ல, அதை இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி பிடிச்சிட்டாப்ல. நாளைக்கு இன்னும் சிறப்பாக பிடிப்பார், வெயிட் பண்ணுங்கள். இல்லை சார், ஒருவேளை வந்துட்டு டீம்ஸே போய் நீதிமன்றத்தில் அப்படி கொலை வழக்கு பதிவு சொன்னாலும் அதுக்கு முகாந்திரம் எது இருக்கா சார்? இல்லை நீதிமன்றம் அப்படியான உத்தரவு கேட்குற கோரிக்கையை நீங்கள் கேட்கலாம்ல, கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம், முகாந்திரம் இருக்கா இல்லையான்றது விசாரணையில் தெரிய வேண்டிய. 17ஆம் தேதி பார்க்க போகிறாராம் சார். அப்படின்னு யார் சொன்னது? சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறப்ப கேட்டிருக்காங்களாம், இவர் உங்கள் போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பில் சொன்னப்போ, இல்லை 17ஆம் தேதி இப்படி பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் நீ செய்தி இருந்துச்சு. அப்படியே இருக்கட்டும், பார்க்கலாமா வேணாமான்றது கரூர் எஸ்பி தான் முடிவு பண்ணான் இல்லையா? அது விஜய் முடிவு பண்ண முடியுமா? விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்வதற்கு காரணம் இதுதான். நீங்கள் எப்படி அரசியல் பண்ணணுன்ற அந்த அதிகாரத்தை நீங்கள் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க. இனி அவங்க சொல்கிறபடி தான் நீங்கள் பண்ணணும். சும்மா அவன் பிடிச்சா 10வது முழு தலையும் பிடிச்சிங்க சார், முடிய பிடிச்சா கூட பிச்சுக்கிட்டு வந்துட்டு போய் நல்லா உள்ளே இப்படி கொடுக்குறீங்க, தலையை எலி பொந்துக்குள்ளே மாட்டல அது மாதிரி கொடுத்துருக்கீங்க. இப்போ 17ஆம் தேதி போக மாட்டாரா சார்? அதை கரூர் எஸ்பி முடிவு பண்ணாரியா? கரூர் எஸ்பி தரப்புலேருந்து வந்துச்சா விஜய் வந்து பார்க்கலான்னு? லெட்டர் மட்டும் தான் வந்துச்சு. அது டிஜிபி லெட்ரு. இங்கே டிஜிபி தானே அட்ரஸ் பண்ணாங்க. டிஜிபி போய் கரூர் எஸ்பி பாருன்னு தானே சொன்னார். ஃபஸ்ட்டு அந்த லெட்டரில் என்ன இருக்குது, எந்த இடம் என்பதை முடிவு செய்ய ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தை வையுங்கன்னு அதில் சொல்லியிருந்தாங்களா? நடந்துச்சா கலந்தாலோசனை கூட்டம்? போட்டுனுச்சு நியூஸ் பேப்பரில் ஏதோ பள்ளி பள்ளியில் போய் சந்திக்கிறதாவோ இல்லைன்னா மண்டபத்தில் ஏற்பாடுகள் நடக்கும். பள்ளியா மண்டபம் அதை சொல்லு, இது 2ல் எங்கே வேணால் நடக்கும். அப்போ தெரியல, அதெல்லாம் போகல. இன்னொன்று கூடுமானவரை தாமதிப்பாங்க. விஜய் அங்கே போய் பார்த்து சென்டிமெண்டலாக விஜய்க்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இத்தனை நிலையத்துவான்களை வச்சு பேச வச்சு பில்டு பண்ண இமேஜ் பூரா உடஞ்சி போயிடாதா? அப்போ விஜய் பார்க்கலன்றதை உறுதி செய்கிறதுக்கு தள்ளி தானையாக போடும் ஒரு அரசு. விஜய் என் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால், ஒரு அரசு பாலம் திறக்குது, ரைட்டா? பாலம் திறந்து ரோட் ஷோலாம் நடத்தி அதுக்கு ஒரு சாதி விஞ்ஞானியின் பெயரை வைத்து கொண்டாடி விட்டு போய்விட்டார்கள், ரைட்டா? இப்போ அதே பாலத்தில் எதிர்க்கட்சியினர் போய் விழா நடத்துறதுக்கு கொண்டாடுறதுக்கு காவல்துறையோ அரசோ அனுமதிக்குமா? அனுமதிக்காது. வேலுமணி அந்த அனுமதிக்காக காத்திருந்தார். அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரியுமா அவருக்கு? எதுக்கு அனுமதி கேட்டுக்கிட்டு? நாங்கள் அடிக்கல் நாட்டம் பாலையா
பாதி வேலையை முடிச்சிட்டோம், லேசாக வந்து சுண்ணாம்பு வச்சுட்டு நீங்கள் வந்து திறந்துணுமோ உங்கள் போல மாதிரி கொண்டாடிக்கிறீங்க. கூப்பிட்றோம் நம்ம ஆளுங்கள, போய் நம்ம கொண்டாடுவோம். எர்ரா ஸ்வீட்டு கொண்டாடினா கேஸ் போடுவாங்கன்றது வேலுமணிக்கு தெரியாதா? தெரியாதா? போட்டுக்க, தூக்கில் போட்டுருவியா? ஆனால் கட்சியினரெல்லாம் கூட்டி அந்த பாலத்தில் போய் அந்த கொண்டாடுறது அந்த தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்தும், மக்களை எப்படி உற்சாகப்படுத்தும். அதில் ஒரு கோயம்புத்தூர் எம்எல்ஏ டான்ஸ் ஆனார் பார்த்தியா? இதான் அரசியல். அனுமதிக்கு காத்திருந்தாரா? இப்போ அந்த வேலுமணி சொல்லுவாரா, கிட்ட யாரும் வந்தாங்கன்னா லைட்டாக லத்தி சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நீ என்ன பர்மிஷன் கொடுக்குறது? பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார். ஆமாட்டா, தடுத்தண்டா போடா. இதான் அரசியல், இதான் அரசியல்வாதி. போர் வீரர்கள் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காயங்களோட இருப்பாங்க. அது ஒரு அவங்களோட அழகை குறைக்கும். ஆனால் அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காயங்கள் தான் அவங்களுடைய வீர தழும்புகள்னு சொல்லுவாங்க. நிறைய நான் படிச்சிருக்கேன் இலக்கியத்தில், நானே படிச்சிருக்கேன். காதலி காயங்களை பார்த்து தான் காதலனை சூஸ் பண்ணுவாங்க. ஓ, இவ்வளவு காயங்கள் இருக்கிறது, அதுவும் காயம் முதுகில் இருக்கக்கூடாது, புரியுதா? அந்த காயங்கள் தான் ஒரு வீரனுக்கான அடையாளம். நானே படிச்சிருக்கேன், எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு முகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அழகான கார்த்தி எப்படி காயங்களோட காட்டியிருக்காங்க? அதுதான் அழகு, வீரன். அப்போ திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப இலகிய மனம் படைத்தவர், மென்மையானவர். அரசியலுக்குள்ள வரும்போது இதை அடாப்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்களா சார்? அடாப்ட் பண்ணலன்னா நீங்கள் ஒதுக்கப்பட்டு மக்கள் கடந்து சென்று விடுவார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். விழுப்புண்களோடு இருக்கும் வீரனைத்தான் இந்த சமூகம் விரும்பும், மனிதகுலம் விரும்பும். இதுதான் வரலாறு நெடுக சான்று. தட் இஸ் ஹவு வி ஆர் மேட். அப்போ விஜய் அருவாபுரத்துக்கு போய் சண்டை போட இல்லை அந்த மீனிங்கே நான் பண்ணல சார், நான் சொல்லிடுறேன். அதான் இது மாதிரியான டவுட் வரும்னு தான் சில தாவேக்க தொண்டை மாதிரியே பேசுகிறான். இருங்க சார், அப்படித்தான் பொதுவான விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் அரசியல்வாதி மாதிரியே திரு விஜய் அவர்கள் இருக்கணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குலாம் கட்டுப்பட்டு நடக்கிறாரு திரு விஜய், அதனாலதான் அவர் விஜய் அப்படின்னு சொல்றாங்களே சார். கரெக்டு தான்மா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி கரூர் எஸ்பி என்னைக்கு அனுமதி கொடுக்குறாரு அன்றைக்கி தானே நீங்கள் கரூர் போகணும். நவம்பர் 25 நீங்கள் கரூர் போங்கன்னு கரூர் எஸ்பி சொல்கிறாரு. கட்டுப்பட்டு நடங்க. மற்றவர்கள் அதற்கான பலனை அனுபவித்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அதிகாரி என்ன சொல்கிறாரு கேட்டுக்கிட்டு உட்காந்துருங்க. அதிகாரியும் ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கிட்டு உட்காந்துருங்க. கரூரில் நடந்த மாதிரி எல்லா மாவட்டங்களையும் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வந்தீங்கன்னா நடக்கும், அதனால் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் பிரச்சாரத்துக்கு அனுமதியை அவங்க கேட்க போகிறது இல்லையே. கரூருக்கே 20 நாள் ஆச்சு, 15 நாள் ஆயிடுச்சு, ரைட்டா? 1 மாதம் ஆகிடும் கரூருக்கு போகிறதுக்கு. இப்போது 2 சனிக்கிழமைக்கான நிகழ்ச்சியை பிரச்சாரத்தை ரத்து செய்திருந்தார்கள் இல்லையா? இப்போ அடுத்த சனிக்கிழமை போகிறாங்களாப்பா? எதுவும் தகவல் இருக்கா? அதுக்கு அடுத்த சனிக்கிழமை தகவல் வரும், அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்த சனிக்கிழமை நீங்கள் போக போகிறது இல்லை. சரி, இப்போது இந்த 2 சனிக்கிழமையாக போகாமல் விட்ட மாவட்டங்களே எப்போது போக போகிறீர்கள் சொல்லு. அப்போது நீங்கள் எப்போ அரசியல் செய்யணும், எப்படி அரசியல் செய்யணும், எந்த நேரத்தில் அரசியல் செய்யணுன்றதை உங்கள் எதிரி தீர்மானிக்கிறான், ரைட்டா? உங்கள் எதிரி நீங்கள் அரசியலே செய்யக்கூடாதுன்னு தீர்மானிப்பா. என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட அரசியல்வாதிக்கு வர சிக்கல். அண்ணன் வேலுமணி எப்படி பண்ணார்? வேலுமணி பண்ணதை தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான், ரைட்டாக? சட்டத்தை மீறுறது தானே அது. அவர் போய் அந்த பாலத்தில் ஏறி இனிப்புகளை எல்லாம் வழங்கி பூவெல்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருக்காரு. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திச்சாருன்னா டிராஃபிக் ஜாம் 2 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்ட்டு செய்திகள் வந்திருக்குது. வரட்டும், அதான் அரசியல். அவர் ஹீரோ. போட்டுக்கிட்டு போ விடுப்பா. சார் அண்ணே கேஸ் போட்டாங்கண்ணே, இப்போ வேலுமணிட்ட போய் சொல்லி அண்ணே 2 செக்ஷனில் கேஸ் போட்டாங்களே, வேலுமணி எஸ்பி வேலுமணி அண்டு 200 அதர்ஸ்னு போட்டுக்கன்னு விடுகன்னு. இவ்வளோதான் ஒரு ரியாக்ஷன். பல பேர் நினைக்கலாம் சார் இது ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட அரசியல் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம சர்வே பண்ண முடியும். ஆமாம், உங்கள் எதிரி எமக்கிராதகன்களாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி ஜீவகாருண்யம் பேச முடியும்? இல்லைம்மா, நீங்கள் ஜீவகாருண்யம் பேசலாம், கசாப்பு கடையில் வந்து பேசாதீர்கள். சினிமாவில் இருந்துட்டு பேசலாம். சினிமா விட்டு வெளியில் வராமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சட்டப்படி நடங்க, விதிகளுக்கு உட்பட்டு நடங்க. மாமிசம் விற்கிற கடையில் வந்து ஐயோ கொல்றேலே பாவமாக இருக்கே, ஐயோ கழுத்து துடிக்கிறது அப்படின்னு பேசாதீங்க. இது இந்த முகேஷ் அம்பானி பையன் ஒரு வேலையை பார்த்தான்ல, ஐயோ கோழியெல்லாம் பாவம் பிராய்லர் கோழி தூக்கி அது பறக்க கூட தெரியாது, அதுக்கு அது போய் ஒரு பறக்க விட்டுனுக்குறாரு. ஒரு லூஸ் தன்மை இல்லை. ஏன்னா சினிமாவில் தான் அடிப்பாங்க, வலிக்காது. மக்கள் கரெக்டாக பார்த்துட்டு யார் இதுக்கு சூட்டபுளான ஆளுன்றதை பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. ரஜினிகாந்துக்கு இது நமக்கு சரியாக வராதுன்றது தெரிஞ்சதுனால தான் இது ஒரு காரணத்தை சொல்லி அவர் ஒதுக்கிட்டார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது தெரியலன்றது உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் நீங்கள் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். சார் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்துட்டு பங்களாதேஷை போன்று நேபாளத்தை போன்று புரட்சி வெடிக்கும்லாம் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார். அதுக்கு உடனே தான் வழக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கு ஏபி ஃபைல் பண்ணாரா? செய்தியெல்லாம் வந்து ஏபி ஃபைல் பண்ணதாக தெரியவில்லை. எஃப்ஐஆரை ரத்து செய்யணுன்ட்டு வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன். அது விரைவில் விசாரணைக்கு வருகிறது. அதற்கான உரிமை அவருக்கு இருக்குல்ல சார். அதில் எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுல நான் இது மாதிரி ஒரு பதிவு போட்டேன், அந்த பதிவை டெலீட் பண்ணிட்டேன். அது மட்டுமல்ல, நைட்டு 12 மணிக்கு போட்டேன், யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, இதுக்கெல்லாம் போய் எஃப்ஐஆர் போடுறாங்க என்று சொல்லியிருக்கார். தட் இஸ் ஃபைன். நீங்கள் கோர்ட்டில் ப்ளீடு பண்ணும்போது இது மாதிரியான ப்ளீடிங்ஸ் எடுத்தாகணும்.
அது டேம்பரிங் எவிடன்ஸில் தானே சார் வரும், டெலிட் பண்ணிட்டு ஓடுறது. 201 ஐபிசி சேர்த்துருக்காங்களான்றது தெரியல, சேர்க்க வேண்டும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய் அவர்களும் யோசிக்க வேண்டும். சும்மா ஆதவ அர்ஜுனையும் ஜான் ஆரோக்கியசாமியும் எனக்கு பிடிக்கல, நான் வந்து தாவேக்கோட பொதுச் செயலாளர் ஆகணும்னு திட்டமிட்டேன், என் போஸ்ட்டை வந்து ஒரு ஆதவ அர்ஜுன் பறித்து கொண்டார் என்பதற்காகவெல்லாம் அபாண்டமாகவோ அவதூறாகவோ குற்றச்சாட்டுகளை சுமத்தவில்லை. அந்த மதியழகனாவது மாவட்ட செயலாளர்ப்பா, ரைட்டா? அவர் பேரில் கடிதம் கொடுத்துருக்காரு, நீங்கள் கைது செய்தாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கைது செய்ய பரவாயில்ல. அந்த பவுன்ராஜ்ன்ற ஆளை எது கைது பண்ணீங்க? சேலம் மாவட்ட செயலாளர் குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தாரான். பவுன்ராஜ் அவங்க வீட்டில் இருந்திருக்காரு. குழந்தை கடத்தின மேட்டரையாது, இல்லை கொலைகேஸா? ஒரு விபத்து. இவங்க 2 பேருமே பாவன்றது உங்களுக்கு அரசுக்கு தெரியாது. பவுன்ராஜை கடிதம் கொடுத்தவரே அவர் தான் அப்படின்றதுனால நீங்கள் கைது செய்யணுன்றீங்க. சரி பரவாயில்ல. அந்த பவுன்ராஜ் என்ன அவ்வளோ பெரிய குத்தமாயா பண்ணிட்டான்? ஒரு ஃப்ரெண்டு, எல்லாருக்குமே தெரியும் என்ன தப்புன்ட்டு. ஒரு பயத்தின் காரணமாக வந்து வீட்டில் வந்திருக்கான், அதுக்காக அவனை கைது பண்ணி பெயில் ரிஜெக்டடு பண்ணுறீங்களே. அந்த வண்டியிலேயே உட்காந்து கூடவே வந்து விஜய் விளக்கு அணைக்கும் போதெல்லாம் கூட இருந்தது யார்? அது கைது பண்ணிங்களா? புஷியையும் நிர்மல்குமாரையும் கைது செய்ய 3 தனிப்படை 4 தனிப்படை அமைக்கிறீர்களே, அதை ஊர் சுற்ற விட்டுட்டு வேடி பார்த்துட்ருக்கீங்க. 2வது இந்த வழக்கு, இந்த வரதராஜன் எங்கேயும் ஓட போகிறதில்ல. மாரிதாஸ் சாயங்காலம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட போகிறேன்னு சொல்கிறதுக்கே போய் வழக்கு பதிவு செய்து தூக்கிட்டு போகிறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக செடிஷனு, புரட்சி வெடிக்கும். நேபாளத்திலும் பங்களாதேஷிலும் ஆளும் அரசு தூக்கி எரியப்பட்டது போல் இங்கே எரியப்படும்ன்றதான் அதுக்கு மீனிங்கு. இப்படி ஒரு செடிஷியஸ் ட்வீட்டை ஒரு நபர் போட்டிருக்கிறார், அவர் ஊராக போய் பேட்டி கொடுக்குறாரு. என்ன கணக்கு? இதைத்தான் விஜய் யோசிக்கணும். ஆதவை ஏன் கைது பண்ணல? ஒரு காரணம் இருக்கணும்ல. உன் கட்சி தொண்டன், சின்ன தொண்டன்லாம் தூக்கிட்டு போய் கைது பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாலையும் இன்ஸ்டாலையும் ஏதாவது போஸ்ட்டு போட்டால் இதுக்குன்னே ஸ்ரீநாதான்னு ஒரு எஸ்பியை வச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எவன் எங்கெங்கே ட்வீட் போடுறான்றதை பாருங்க என்று சொல்லி. அவர் நிர்மலன் என்ன சார் பண்ணார்? அவர்லாம் கைது தேடிக்கிறேன். நிர்மல் வண்டியில் இல்லை, நீ கவனிக்கணும், வண்டியில் இல்லை. ஈவன் அக்கார்டிங் டு தி எஃப்ஐஆர் நிர்மல் வந்து வண்டி எங்கே நிறுத்து அங்கே நிறுத்துன்ட்டு நிர்மல் முடிவு எடுத்தார் அல்லது சொன்னார் என்று எங்கேயும் இல்லை. இந்த இருக்கிற அந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நிர்மல் தான் அரசியல் தெரிந்த நபர். ஒருவேளை விஜய் கூட அவர் இருப்பது விஜய்க்கு வலு சேர்க்கும், அதனால அவர் கட்டம் கட்டப்படுறாராங்க சார். அதனால்தான் கட்டம் கட்டப்படுகிறார். புஷி அறிந்த முகம், ஆனால் நிர்மல் மூளை. புரியுதா? ஆதவோ ஜானோ பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர்கள் திமுகவுக்கு உதவி செய்கிறார்கள். ப்ரோ போகாத ப்ரோ, நோ ப்ரோ என்று திமுக என்ன நினைக்கிறதோ அதை இருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களை தொடவே இல்லை. ஆனால் நிர்மல் மூளை உள்ளவர். நிர்மல் சென்னையில் விஜய் கட்சி சார்பில் அந்த காவல்துறையின் கஸ்டடியில் இறந்தவர்களின் குடும்பங்களை மேடையேற்றியது நிர்மல். கடைசி வரைக்கும் தெரியல, வந்து மேடையேற வரைக்கும் தெரியல உளவுத்துறைக்கு. எப்போ எப்படி வந்தாங்க அவங்க? அதனால தான் நிர்மலை ஆபத்தாக பார்க்கிறார். ஆதவெல்லாம் பிரச்சனையே இல்லை. நேபாளம் பங்களாதேஷ் ட்வீட்டு போடுற ஆளால் என்ன பிரச்சனை வந்துட போகுது? இதை விட ஒரு சிறப்பான உதவி வேண்டுமா திமுக அரசுக்கு? ஆனால் இதை பண்ணியும் ஏன் கைது பண்ணல? இப்போ நீங்கள் திமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் இந்த மூத்த வழக்கறிஞர்கள் கோபால் சுப்ரமணியம், அரியாம சுந்தரம், பாலாஜி ஸ்ரீனிவாசன் ஆகியோரை எல்லாம் நியமித்து இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணது, எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக ஃபீஸ் கொடுத்தது, இதில் ஆதவ அர்ஜுன் முக்கிய பங்கு வகித்தார். அவரை தூக்கி உள்ளே போட்டால் அரசு தரப்புக்கு நல்லதா இல்லையா? இப்போ மதியழகன் மட்டும் போய் ஜெயிலில் இருக்காரு, போய் இருக்கட்டுமே 10 நாள். அண்ணனுக்காக நான் எது வேணாலும் செய்வேன்ட்டு அவ்வளோ பெரிய துணிந்தவர் தானே. இப்போ ஒரு 2 ரிமாண்ட் இருந்துட்டு வரட்டுமே. இதை செஞ்சால் உண்மையிலேயே திமுகவுக்கு இது பலன் தானே. இன்னொன்று, பேங்க் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டு மாற்றுற மாதிரி ஆதவ எடுக்கிறது, ஜிபே பிளாக் பண்ணுற மாதிரி விஜய் கட்சிக்கு, கரெக்டா? ஏன் பண்ணாமல் இருக்கீங்க? நம்மளே கைது பண்ணால் என்னப்பா? புரியுதா? கரூர்லேருந்து டீம் வந்துட்டு எதுக்கா திரும்பி போகுது? ஆனால் நிர்மலுக்கு தனிப்பட, புஷி ஆனந்துக்கு தனிப்பட. ஒரு நல்ல அரசியல் ஆலோசகன் சம்பவம் நடந்த அன்று அண்ணே போய் ரோட்டில் உட்காரலான்னு சொல்லியிருக்கணும், அரசியல் ஆலோசகனாக இருந்தா. இங்கே அதிமுகலையும் சரி திமுகலையும் விவரம் அறிந்தவங்களும் சரி கேளுங்க. 2001 இந்த அம்மா ஒரு மோசமான தோல்விக்கு பிறகு ஆட்சிக்கு வருது. உன் எதிரியை தூக்கி உள்ளே வச்சுட்டு குருவாயூரப்பனுக்கு யானையை பரிசாக கொடு என்று அவனும் ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். இந்த பக்கம் கருணாநிதி நைட்டு அரசு இந்த அம்மா போய் அங்கே யானையை பரிசாக கொடுத்துட்டு இருக்குது. சோர்ந்து போய் உட்காரவில்லை கருணாநிதி. அந்த சம்பவத்தை வைத்து திமுகவை உயிர்ப்பிக்க பயன்படுத்தி கொள்கிறார். அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துதா? கருணாநிதி கைதை கண்டித்து கடற்கரையில் ஊர்வலம்,
பிரம்மாண்டமான ஊர்வலம், மாஸ் ரேலி. இந்த அம்மா ஊர்வலத்தில் எவன்லாம் போகிறானோ உள்ளே பூந்து அட்டிங்கடான்னு சொல்லிட்டு அயோத்திக்கு போகும் வீரமணி இறக்கி விட்றாங்க. அந்த அயோத்திக்கு போக வழியாக ஊர்வலம் போகும்போது உள்ளே பூந்து அட்டி, ப்ரெஸ்ஸு கிஸ்ஸுன்னு எல்லாருக்கும் அட்டி. வெறும் கல்ல கொண்டு அட்டி இல்லை, கத்தி எடுத்துகிட்டு வெட்டு. 5 வருஷம் படாத பாடுபடுத்திருச்சு திமுகவை. அடுத்ததாக கஞ்சி தொட்டி திறந்தார்கள். நெசவாளர்கள்லாம் கவலைப்படுறாங்கன்ட்டு. அது கஞ்சி தொட்டினா நீங்கள் இந்த இருக்குன்னு இப்போ இங்கே கஞ்சி வாங்கி குடிக்கலாம். அது அரசுக்கு அவமானம், புரியுதா? சோத்துக்கு இல்லாமல் ஒரு எதிர்க்கட்சி இலவச கஞ்சியை மக்களுக்கு வழங்குதுன்ட்டு. இப்போ வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். நேரம் டிஜிஐ ரிட்டையர் ஆகிருப்பார். சூரிய பிரசாத்னு ஒரு டிஐஜி அப்போ மதுரை கமிஷனர் இருந்தார். என்ன பண்ணியோ தெரியாது, ஒருத்தங்க இருக்கக்கூடாது. இந்த இறந்து காலம் சென்ற கிருஷ்ணனுக்கெல்லாம் அட்டி. இந்த பக்கம் ஆட்சியை கண்டித்து இவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க. அதிமுக சார்பில் எதிர்க்க உண்ணும் விரதம். இந்த உண்ணும் விரதம்ன்றது அறிமுகப்படுத்தினே அதிமுக. லிட்டரலாப்பா எதிர்க்க உட்காந்து பிரியாணி சிக்கன் எல்லாம் கடித்து வீடியோ போடுவாங்கப்பா. இப்படி அரசியல் பண்ணணும். விடல கருணாநிதி அதை உயிர்ப்பிப்பார். 20 நாள் ஆக்டிவிட்டியே இல்லையா உங்கள் கட்சியில்? நீங்கள் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கவும் தான் இந்த உங்கள் தொண்டன் தாவேக கொடி தூக்கிட்டு ஆக்டிவிட்டி இருக்கிற அதிமுக கூட்டத்துக்கு போகிறேன் போயான்ட்டு போகிறான். இது அதை நோக்கி தான் போகும். அப்படியே உங்கள் தொண்டை நகர்ந்து 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 போயிடுவாங்க. திமுகவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அந்த டால்மியாபுரம் துப்பாக்கி சூடு மற்றும் ரயில் மறியல். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இது இஷ்யூவில் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேரை மாற்றணும், தமிழ் பெயரை வைக்கணும். இப்போ இந்த வராத தண்டவாளத்தில் தலைமை தேர்தல்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அங்கே போய் இவங்க எல்லாம் நல்லா தெரியும் ட்ரெயின் வரதில்லை வராது அப்படின்னா படுக்கிறாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் பக்தவச்சலம் ஐ திங்க் சுடுன்றாங்க. நார்மலாக மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா சாயங்காலம் விட்டுருவாங்கல்ல, பூச்சியில் ரிமாண்ட் பண்ணுன்றாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கண்ணதாசன்லாம் அப்போ தான் ஜெயிலில் போயிருக்காரு. இந்த வனவாசம் புத்தகத்தில் என்று நினைக்கிறேன் இந்த ஜெயில் சாப்டர் டீட்டெயிலாக எழுதியிருப்பார். அப்போ தான் சண்டை வரும். எனக்கு பெயில் பார்க்கல, எனக்கு இது கொடுத்தோன்னு இப்படி தான் சண்டை பிரிவாங்க. கண்ணதாசன் அதிலே அதோட வெளில போனவர் தான். நான் மட்டும் 3 மாதம் இருந்தேன். இந்த இவங்கெல்லாம் சீக்கிரம் வெளில வந்துட்டானுங்க. அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது அந்த திமுகக்கு அந்த இது தெரியும். பார் எங்களை காங்கிரஸ் அரசு சிறையில் அடைத்து விட்டது, தமிழுக்காக போராட்டம் நடத்தியது அப்படி ஒரு குற்றமா அப்படின்னு அப்படியே உருட்டினாங்க. அந்த சைடு உருட்டி எங்கே போச்சு கட்சி? ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே பூட்டிட்டு கதவை சாத்திக்கிட்டு, சார் நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். உங்கள் எதிரிகிட்ட போய் சாவியை கொடுக்குறீங்க நீங்கள். சரி, இப்போது உங்கள் எதிரி நீ கேம்பெயினே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, உனக்கு பர்மிஷனே கொடுக்கலையா? என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டா கோர்ட்டுக்கு போங்க. ஜனவரி வந்துடும். இங்கே அந்த முடிச்சிட்டார் எடப்பாடி, டெய்லி போயிட்டுருக்கார். பார்த்தியா எந்த அளவுக்குலாம் பால்டாயில் லெவலுக்கு இறங்கிட்டார். நீங்களே என்ன செய்ய போகிறீர்கள்? இதில் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க. நாங்கள் எல்லாம் தேடி உங்களுக்கு இன்னும் என்ன சின்னன்னே தெரியாது. அந்த சின்னத்தை தேடி பிடிச்சி 234 தொகுதிகளையும் நீங்களே நிற்கிறதா நாங்களாக நினச்சிக்கிட்டு உங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து உங்களுக்கு ஒரு 180 சீட்டு கொடுத்து நீங்கள் போய் சிஎம்மாக உட்காரணும். இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். எனிவே அப்போது அதிமுக தான் இருக்க போகுது அப்படின்னா ஒரு எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ தேவைப்படும் ஃப்யூச்சரில். அப்படின்னும் போது அந்த இடத்தை தாவேக்கா நிரப்பும்னு நினச்சேன். ஒரு இருட்டான டனலுக்கு அந்த பக்கமாக தெரிகிற ஒளியாக திரு விஜய் இருந்தார். இன்னைக்கு அவருடைய அரசியல் செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அவர் அந்த பஸ்ஸில் அணைச்சி ஆன் பண்ணார் இல்லையா லைட்டு, அந்த மாதிரி தான் அவரோட கட்சியும் இருக்குது அப்படிங்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. வருத்தம் அளிக்குதோ இல்லையோ இதுதான் யதார்த்தம். இது பேசி தான் ஆகணும். இல்லை சூப்பரு எங்கள் அண்ணாவுக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இருங்கள், அவ்வளோதான். தமிழகம் மக்களும் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டார்கள், அவ்வளோதான். கடந்து போய்டும். சார் திருமாவளவன் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு, அதிமுக தொடர்ந்து இந்த டிவிக்கு அந்த கரூரில் நினச்சல சார் அந்த சம்பவம் தொடர்பாக ஆதரவு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இது கூட்டணி இழுக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா பாஜக அந்த கூட்டணியில் இருக்குது, என்டிஏ கூட்டணியில். அப்படி இருக்கப்ப தாவேக்காவும் அந்த கூட்டணிக்கு போச்சுன்னா அவங்க நம்பகத்தன்மையை இழந்துருவாங்க மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இருக்கட்டும், என்னப்பா அதனால அது அவங்க பிரச்சனைப்பா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு கட்சிக்கு கோளாறு சொல்லுவார் சார். அந்த அளவுக்கு உங்ககிட்டலாம் ஆலோசனை கேட்டு நடக்கிற அளவுக்கு அந்த கட்சி கேவலமாக போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகனை நம்பிலாம் நீங்கள் போகக்கூடாது. விஜய் ஏன் கைது பண்ணல, திமுக அரசு ஏன் அவரை இவ்வளோ சாஃப்டாக அணுகுது, இப்படிலாம் பேசினாலே இன்றைக்கி திடீர்னு விஜய் மீது அக்கறையோடு ஏன் பேசுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன அக்கறை? விஜய் ஏன் கைது பண்ணலன்னு நீங்கள் சொல்லி அதாவது உங்கள் காண்டை வெளிப்படுத்துறீங்க நீங்கள் இல்லையா? அப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சு அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்தியா முழுக்க பாருங்கள் பிஜேபி எந்த கட்சியும் வாழ விட்டது இல்லைன்னா அது வாழ விடாமல் அந்த கட்சி நாசமாக போனால் சந்தோஷம் தானே உங்களுக்கு? நாசமாக போட்டணும் நல்லதுன்னு நீங்கள் சந்தோஷப்படணும், கொண்டாடணும் இல்லையா? போன வாரம் விஜய் ஏன் கைது செய்யவில்லை என்று பேசிய முத்தரசன் இன்றைக்கி அப்டேட் அந்தர்பல்ட்டி அடிச்சு பாஜகவிடம் விஜய் கவனமாக இருக்க வேண்டும். செல்வபெருந்தை அவர்கள் சொல்லியிருக்காரு சார், அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு, அவர் கூட்டணிக்கு நான் தான் தலைமை தாங்குவேன்னு சொல்கிறார், அவர் எப்படி கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். விஜயகாந்த் கூட தான் இப்படி சொன்னார். அம்மாவும் வேண்டாம் ஐயா வேண்டாம் தானே கட்சி ஆரம்பித்தார்.
சரி, காங்கிரஸ் கட்சியோட லட்சியம் வந்து திமுகவுக்கு பல்லுக்கு தூக்குறது தான். அதுக்காக தான் கட்சியை நடத்துறீங்களா? தூக்கிட்டு இல்லை இன்னைக்கு. தூக்குறது இவர் ஒரு ஆள் தான் சார். காமராஜர் ஆட்சி அமைப்புன்ட்டு 10 வருஷம் முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இதை மறந்துட்டீங்க நீங்கள். திமுக ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் சொன்னாரா இல்லையா இருந்தாலும்? இன்னைக்கு திமுக காரங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் சித்தாந்தமும் திமுக சித்தாந்தமும் ஒன்று தானா சார். அவ்வளோதான். காங்கிரஸ் கட்சி திமுக ஒன்று தான் தமிழ்நாட்டில். அடுத்தது அவ்வளோதான். எதுக்கு தனியாக கட்சி? ஸோ நீங்கள் இவங்க எல்லாம் அந்த திமுக கூட்டணி கட்சிகள் குறிப்பாக இப்படி பதட்டத்தோடு பேசுவதிலிருந்து, அதுவும் குறிப்பாக தம்பி விஜய் மீது மிகப்பெரிய அக்கறை இருப்பது போல பேசுவதிலிருந்து எங்கே போய் சேர்ந்து விட போகிறார்களோ எல்லோருக்கும் தெரியும். ஒருவேளை தாவேக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தால் 210க்கு மேல்தான் எத்தனை எண்ணிக்கை என்று யோசிக்க வேண்டும். அதை மீறி திமுக இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த ஆனந்த விடனில் இந்த திரு விஜய் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. அதில் கட்சினா கஷ்டம்லாம் வரத்தாங்க செய்யும், அதெல்லாம் மீறி எந்திரிச்சு வரணுங்க. 20 நாளாக 15 நாளாக அரசியலே பண்ணாமல் படுத்து தூங்கிட்டு இருக்காதீங்க என்று ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரையில் அவர்கள் குறிப்பிடுவது 1991 தேர்தலில் திமுக சந்தித்த பின்னடைவு. எந்த மாதிரியான பின்னடைவுன்னா, அதிமுக காங்கிரஸ் கூட்டணியினர் கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ராஜீவ் இறந்து போகிறார். மொத்த எலெக்ஷன்ட்டு மே மாதம் நடைபெறுவதாக இருந்தது தேர்தல். 21 மே அன்று ராஜீவ் இறந்ததும் 15/6/1991 அன்று தள்ளி வைக்கப்பட்டு தேர்தல் நடக்கிறது. அந்த 15/6/91 வரை 21/5/91 முதல் இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒரே பிரச்சாரம், திமுகவினர் விடுதலை புலிகளோடு சேர்ந்து ராஜீவ்காந்தியை கொன்று விட்டனர். இது ஒன்றுதான் பிரச்சாரம். ராஜீவ் இறந்த அன்று இந்த வீட்டில எல்லாம் சிம்பிள் வரைஞ்சிருப்பாங்க தெரியுமா? உதயசூரியனோட கேட்டில் வச்சுருப்பாங்க, மேலே உதயசூரியன் கலர்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல. எங்கெங்கெல்லாம் அது இருந்துச்சு அங்கெல்லாம் அந்த வீட்டெல்லாம் அடித்து நொறுக்கினார்கள். அந்த ஊரில் தெருவில் போயிட்டுருக்கோம். அதாவது அந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும் இது திமுக சேர்மன் வீடுன்ட்டு. ஒட்டுமொத்த பேரும் வந்து வீடு நான் ஒரு வீட்டை பார்த்தேன் மாதவரம் பால்பனையில். நான் கண்ணால் ஒரு வீடு ரேன்சாக் பண்ணுறது பக்கத்தில் நின்று பார்த்தேன். சின்ன பையன் 16 வயசு எனக்கு. நான் கண்ணால் பார்த்தேன். அந்த தேர்தலில் திமுககாரன் பிரச்சாரமே பண்ணல. உடுபஸ் முடிஞ்சு உடு போன்னு பண்ணிட்டாங்க. 96 அதே திமுக மாபெரும் வெற்றியை பெற்றது. அப்படி தான் எழுந்து வரணும் கிரைசிஸ்லேருந்து. இவர் எழுந்து வருவார்னு பார்த்தா நெக்ஸ்ட் என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க சார், சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னு சொல்லிட்டு. உடன் இருப்பவர்கள் யார், அவர்களை யார் இயக்குகிறார்கள் என்பதையெல்லாம் விஜய் ஆலோசித்து யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். பல முறை திரு விஜய் அவர்களுக்கு சொல்லிவிட்டோம், கூட இருக்கவங்க எல்லாரையும் சந்தேகப்படணும். சந்தேகப்பட்டால் தான் நீங்கள் நல்ல அரசியல்வாதி. சொந்த மகனை சந்தேகப்படணும் ஒரு அரசன் என்று இந்த அரசியல் நூல்கள், வரலாற்று நூல்கள் எழுதியிருக்கின்றன. ஆதவ அர்ஜுன் சென்னை திரும்பி வந்த அந்த விமான நிலையத்தில் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்தும் ஒன்றாக வருகிறார். பேசியிருக்க மாட்டார்களா? பார்த்துருக்க மாட்டார்களா? நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ சொன்னேன்னே, ஏன் ஆதவை கைது பண்ணல? இதை யோசிச்சாலே போதுமே. உங்கள் கட்சியை முடக்கணும்னு நினைக்குது கவர்மெண்ட்டு. அப்போது ஏடிஎம் கார்டை பிடுங்க வேணுமா கவர்மெண்ட்டு? அதானே ஈஸி. நீங்கள் இது ஏடிஎம் கார்டை பிடுங்கி ஒரு 20 நாள் உள்ளே வச்சிங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கு சம்பளம் வராதில்ல இந்த மாதம், ரைட்டா? சம்பளம் வராதா? ஜான் ஆரோக்கியசாமிக்கு சம்பளம் வராதா? நியூஸ் தமிழ் ஷக்கீலுக்கு பேமெண்ட் போகாதா? கலைக்கு பேமெண்ட் நின்றுமா? ஜானோட பவுன்சர்ஸ் நின்றுவாங்களா? எவ்வளோ வசதி திமுகவுக்கு. ஏன் பண்ணல? அவர் வெளியே இருந்தால் திமுகவுக்கு இதை காட்டி நல்ல வசதி தான் சொல்கிறதெல்லாம் செய்வார்யா. அண்ணே காங்கிரஸ் வந்துருச்சுண்ணே, ஆனால் கன்ஃபார்மாக நம்ம கூட தானே என்று சொல்லி விஜய் நம்ப வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. ஜனவரி இறுதியில் தெரிய வருகிறது காங்கிரஸ் வராதுன்னு. அன்றைக்கி என்ன பண்ணுவார்? அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிருக்கும். தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். தேமுதிக அங்கே இருக்கும், பாமக அங்கே இருக்கும். எங்கே இடம் உங்களுக்கு? தனியாக தான் போட்டி போட்டாகணும். தனியாக போட்டி போட்டால் என்ன கதிக்கு ஆவீங்க? மதியழகனும் பவுன்ராஜுகளும் உங்களை வெற்றி பெற வைத்து விடுவார்களா? பாவம் மதியழகன்லாம் பார்த்தேங்க, அவங்க குடும்பத்தை பார்த்தீங்க. அவர் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் கூடயும் சண்டை போட்டு அவரால் எலெக்ஷனை சமாளிக்க முடியுமா? மதியழகன் நல்லவர், வல்லவரா? இவ்வளோ பெரிய ஆள், வளர்ந்த ஆள், கையில் இவ்வளோ துட்டு வச்சிருக்கிற ஆள் போய் திமுக கிட்ட சரண்டர் ஆகிறாரு கைதுக்கு பயந்துக்கிட்டு. ஆனால் களத்தில் வந்து பேசிக்கிறாங்களாங்க சார், கொஞ்சம் அதிமுகவோட இணைந்திருந்தால் ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும். என்கிட்ட பேசுகிற அதிமுக தலைவர்கள் எல்லாம் சொல்கிறாங்கம்மா, நான் நீங்கள் சொன்னதை கேட்டேன் சார். இந்த என்ன சார் நீங்கள் தான் கொடியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு. சார் அப்படிலாம் இல்லை சார், அவங்களா வராங்க சார். அந்த மாதிரி நம்மளா கொடியை ஏற்பாடு பண்ணால் அண்ணன் சத்தம் போடுவார் சார். கொடி பறக்கு தானே ஒரு பொதுச் செயலாளர் சொன்னாருங்க. சொன்ன உடனே அந்த ஆரவாரம் அடங்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அதிமுக தொண்டர்கள் அப்படி விரும்புகிறார்கள். தாவேகவினர் இயல்பாக வந்து அணுகுகிறார்கள். எங்களுக்கு நீ ஆபத்து நேரத்தில் குரல் கொடுத்தீங்க,
என்று அணுகுகிறார்கள். தாவேக தொண்டர்கள் சேர்ந்தா நம்ம சேஃபாக எலெக்ஷன் அணுகலாம், 2 பேர்கிட்டையும் அடி வாங்க முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது இயல்பு தானே. திமுகங்க எவ்வளோ பெரிய ரவுடிங்கன்றது அவங்களுக்கு தெரியும் நல்லா. அவங்க அடிக்கும் போது என் தம்பியை தொடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அரணாக அதிமுக நிற்க முடியும். என்னங்க சார், இப்போ ஜீவகாருண்யம் பேசிக்கிட்டு திரு விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளே அமர்ந்துக்கலாம். அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் எங்கே வேணாலும் போகலாம். பனையூர்லேருந்து அடையார் போகலாம், அடையார்லேருந்து பனையூர் போகலாம். ஆனால் அவருக்காக களத்தில் நிற்கிறவங்க என்ன கதிக்கு ஆவாங்க? 2 பேரும் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் ஆளுக்கு 2 போடுவாங்க. நாங்கள் 2 பேரும் இத்தனை வருஷமாக சண்டை போட்டுருக்கோம், நடுவில் வந்து ஆட்சி எப்படி பண்ணப்போ ஆளே தூக்கிடுவாங்க எலெக்ஷன் நேரத்தில். தூக்கணும், அதான் அரசியல். சார் நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒன்று சொன்னாங்க சார். அதாவது அதிமுகவுடன் தாவேக வந்து கூட்டணி வச்சாங்கன்னா பாஜகவை கழட்டியோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதற்கு பின்னணியில் சார் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதா பாஜக தலைமை சந்தேகப்படுதா சார்? சந்தேகம்லாம் படல, உறுதியாகவே தெரியும் அவங்களுக்கு. நம்ம அன்றைக்கே 2 நாள் முன்னாடி ஒரு அண்ணாமலை அவர்களோட கருத்தை விவாதிக்கும் போது நம்ம சொன்னோம், சித்தாந்தம் வேறங்கண்ணா, எப்படி ஓட்டுன்ட்டு இப்போ வேணுங்கன்னு இருந்தாலும் சொல்கிறாரு அப்படின்றது நம்ம சொன்னோம். அண்டு திரு டிடிவி தினகரன் அவர்களை தொடர்ந்து அண்ணாமலை தான் இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளில் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அமித்ஷா ஏப்ரல் மாதம் பாஜகவோடு கூட்டணி, எடப்பாடிஜி தலைமையில் தான் இங்கே கூட்டணி என்று சொன்ன பிறகு டிடிவி தினகரன் அமைதியாகத்தான் இருந்தார். அண்ணாமலை அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராக்க வேண்டும் சொன்ன பிறகு தான் டிடிவி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, பழனிசாமி நான் ஏற்றுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அண்ணாமலை நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், என்ன வாய் தந்துன்னா வாய் மேலே போடுவேன் என்று டெல்லியிலிருந்து சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு தூண்டி விடுறாருன்றதை நாம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி விழுந்து பிடுங்கி பிரான்றதுக்கான காரணம் நீ பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சிமிலாரிட்டி தெரியுது பாருங்கள், இல்லை கொள்கை முரண். டிடிவி என்ன சொல்கிறாரு, அப்போ விஜய் அவர்களை முதல்வராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா? இது அவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் ஏன் சார் இப்படி துடிக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்றார். கிட்டத்தட்ட ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனும் பேசுகிற அதே குரலில் பேசுகிறார் டிடிவி தினகரன், தெரிகிறதா? என்ன 40-50 சீட்டு வாங்குறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வாங்கு 100-230 சீட்டு வாங்கிக்க. இல்லை டிடிவி தினகரன் அவரோட போய் சேர்ந்து விஜய் முதலமைச்சர் ஆக்கிடுவாரா? முடியுமா? அது ஒரு திமுக அசைன்மெண்ட் கூட கொடுத்துருக்கலாமா? யாருக்கு? டிடிவி தினகரன் அவர்களுக்கு. இருப்பா, அண்ணாமலை அசைன்மெண்ட் கொடுத்தா என்ன, திமுக அசைன்மெண்ட் கொடுத்தா என்ன, வேறா பெயர் மட்டும் வேறு. ஆ சார் டாஸ்மாக் தொடர்புடைய வழக்கு, அப்புறம் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுடைய அந்த அமலாக்கத்துறை வழக்கு, படம் எடுக்கிற நம்ம ரத்தீஷ் அவர்கள் அவர் தொடர்பான வழக்குகள்லாம் நவம்பரில் வரப்போகிறதா செய்தி வந்திருக்கேன் சார் விகடனில். நான் இதை முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கவனிச்சது இல்லையா? டிசம்பர் வரை காத்திருங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நமக்கு தீபாவளி, தமிழ்நாட்டுக்கு தீபாவளி டிசம்பரில் தான். ஈடியை வாய்ப்பூட்டு போட்டாங்க, அதனால கொஞ்சம் டவுட்டாக தான் சார் இருந்துச்சு. நான் மீண்டும் நான் சொன்னது என்ன, பீகார் தேர்தல் முடிவுக்காக காத்திருங்கள், பீகார் தேர்தல் முடியட்டும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா முடிஞ்சவொடனே இது ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த திமுக மந்திரிங்கள்லாம் இந்த கேஸில் இருந்து திடீர் விடுதலை ஆனார்கள் அல்லவா, அதை எல்லாத்தையும் சூமோட்டோ ரிவ்யூ பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஏடிஎம்கேல பன்னீர்செல்வம், கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு தான் ஃபஸ்ட்டு கேஸு, தங்கம் தென்னரசு அண்டு துரைமுருகன், இவர்கள் மீதெல்லாம் சூமோட்டோ ரிவ்யூ எடுத்து ட்ரையலை நடத்தி விரைவாக 2 மாதத்தில் முடியும், 3 மாதத்தில் முடியும்ட்டு ஏதோ டேட்டு போட்டிருந்தாங்க. அதன்படி அது நடக்க தொடங்கியிருந்தால் 2 மாதத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் விட்னஸ், அதில் ரொம்ப அதிகமான விட்னஸ்லாம் இருக்காது, கவர்மெண்ட் விட்னஸ் பேங்க்கு விட்னஸாக இருப்பாங்க, முடிஞ்சிடும். ஆனால் இந்த வழக்குகளில் எல்லாம் உச்சநீதிமன்றம் சென்று சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே தடை உத்தரவு வாங்கி வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த தடை இருப்பதால் இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும்? திரும்ப அப்பீல் பண்ணால் வரும். யார் அப்பீல் பண்ணுறது? கவர்மெண்ட்டு தான் அப்பீல் பண்ணணும். கவர்மெண்ட்டு? எந்த கவர்மெண்ட்டு? இது இப்போ இருக்கே கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டு தங்கம் தென்னரசு வழக்கை சீக்கிரம் விசாரிங்கன்னு அப்பீல் பண்ணுமா? எஃப்ஐஆர் போட சொன்னாலே போட வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படிம்பாங்க. பண்ணாது. அப்போ யார் தான் அப்பீல் பண்ணுறது? பண்ண முடியாது இல்லையா? பிஜேபியை சேர்ந்த கல்யாணராமன் கடந்த வாரம் தென்னரசு வழக்கு நீண்ட காலமாக தாமதமாக இருக்கிறது, நீதிமன்றம் சொல்லிய பிறகும் தாமதமாக இருக்கிறது, விரைவாக இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு இம்ப்ளீடு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுகிறார். எந்த கட்சியை சேர்ந்தவர்? பிஜேபி. கல்யாணராமனுக்கும் தங்கம் தென்னரசுக்கும் என்ன சம்பந்தம்? அங்காளி பங்காளி. அது மாதிரி பண்ண முடியுமாங்க சார்? எதன் அடிப்படையில் அவர் போய் இம்ப்ளீட் பண்ணுறாரு? நான் ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டட் பர்சன். ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி சூமோட்டோ ரிவ்யூ எடுத்து ஏற்கனவே இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க, நீங்கள் அநியாயமாக விடுதலை வாங்கியிருக்கீங்க, சீக்கிரமாக முடியும், 3 மாதத்தில் முடியும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனால் இவங்க
அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டேயை எதிர்த்து மனு தாக்கல் செய்து விசாரணை வேகமாக நடத்த வேண்டிய தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அரசு தரப்பில் வாதாடுபவரும் ஒரே அணி, எதிர்த்தரப்பில் வாதாடுபவரும் ஒரே அணி. அதனால் இப்போதைக்கு இந்த வழக்கு விசாரணையை நடைபெறாது. அதனால் நான் ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டட் பர்சனாக இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது எனது மனது வலிக்கிறது. அதனால் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுகிறேன்னு சொல்லக்கூடாதா? சொல்லி இருக்கிறார். நீதிமன்றமும் சொல்லியும் விசாரிக்கப்படவில்லை என்று என் மனம் வருந்துகிறது. அப்படி சொல்ல மாட்டாரா? அவள் தான். இது தொடக்கம். புரியுதுங்களா? எங்கெங்கே இருந்தெல்லாம் வர்றாங்க பாருங்கள். தெரியுதா? வேகமாக ட்ரையல் நடத்தி ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் கன்விக்ஷன் ஆகிட்டாருன்னா தங்கம் தனசு எலெக்ஷனில் போட்டிட்டு வர இதை பார்ப்பாரா? ஏற்கனவே நீங்கள் மணல் விவகாரம் பேசியிருக்கீங்க, ஜாஃபர் சாதிக் போதை வழக்கு பேசியிருக்கீங்க. சுவானமாக வெடிக்கும்னு பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கத்தானே செய்யும். பீகார் தேர்தல் முடியும் வரை காத்திருங்கள், அவ்வளவுதான். அதில் அந்த செய்தி வந்த செய்தி சரிதான். மேற்கு வங்கத்தில் ஆரம்பிச்சிருச்சு நேற்று தீபாவளி. வேடிக்கை பாருங்கள். நீங்கள் படமாக எடுக்கிறீங்க. படம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பரசக்தி சார், நம்ம நேற்று பேசினோம், ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டப்ப இவர் போனார், அதுக்கப்புறம் தான் அந்த விஷயமே பெருசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக வந்து முரளன் அவர்களும் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சார். முரளி சங்கர் அவரது பாமகவோட பொதுச் செயலாளர் அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நேற்று நாம் பேசியதையெல்லாம் பார்த்த பிறகு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், ஐயாவோடு இருப்பவர்கள் தொலைபேசியில் அழைத்து தகவலை சொன்னார்கள். அந்த அப்போலோ மருத்துவமனையில் இதய சிகிச்சை பிரிவில் இருப்பவர் அன்புமணியோடு ஒன்றாக மருத்துவம் பயின்றவர். போகிறது போய் அப்பா பார்க்கறது தானே போகிறார். அப்பாவுக்கு நல்லா இருக்காங்க உடம்புன்னு கேட்டுட்டு திரும்பி வர வேண்டியதானே. அந்த இவரோட கிளாஸ்மேட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு அப்பாவுக்கு கொஞ்சம் சொல்லு என்று சொன்னதும் அந்த மருத்துவர் ஐயாவை பார்த்து, இப்போ தான் ஆன்ஜியோ பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே ஒரு 12 வருஷம் முன்னாடி பைபாஸ் பண்ணியிருக்கீங்க, ஏஜ் வேறு ஆகுது, பேசாமல் பையன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டியதானேன்னு சொன்னோன்னே ட்ரீட்மெண்ட் பார்க்குற வேலையை மட்டும் பார்த்து எப்படி விடுவார் ஐயா? இப்படி எல்லா சைடும் சுற்றி சிகிச்சை அளிக்கிற டாக்டரை விட்டுலாம் பேச வச்சா ஐயாவோட பிடிவாதமும் உறுதியும் இன்னும் அதிகமாகும்ன்றது கூட அன்புமணிக்கு தெரிலன்றதான் எனக்கு வியப்பாக இருக்குது. நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அன்புமணி அவர்கள் அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கலையாங்க சார்? அதான் நம்ம மீனிங் இதுக்கு பழகிருக்கீங்க. நீங்கள் அவருக்கு ஒரு 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 தந்தையே புரிஞ்சுக்க முடியல, நீங்கள் எப்படி ஒரு அமைப்பு தொண்டனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அமைப்பை நடத்துவீங்க? இதுதான் இதனால தான் தலைமை பண்பு இல்லைன்றாரு. ஒரு ஆலோசனை கூட்டம்ட்டு ஒரு கூட்டம், நிர்வாக ஒரு கூட்டம் போடுறீங்க. எந்திரிச்சு பேச ஆரம்பித்தோடனே அவனை உட்கார் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் மற்றவன் எப்படி பேசுவான்? அப்போ இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா உங்கள் அப்பாவை கூட நீங்கள் புரிஞ்சுக்கல. இவ்வளோ பேர் உங்கள் அக்கா சொல்லுது, ஊரே சொல்லுது, உங்கள் அம்மா வச்சு சொல்லியாச்சு, அவ்வளோ பேர் சொல்லியும் கேட்கல. கார்டியாலஜிஸ்ட் சொன்ன உடனே அப்படியா டாக்டர் சொல்கிறீங்க, ரைட் டாக்டர் விடுங்க டாக்டர், நான் இப்படியே போய்ட்டு ஓய்வுக்கு போய்ட்டேன் டாக்டர்னு சொல்லிட்டு வராரு ஐயா. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆற்றாமை, ஆங்காரம், எப்படியாவது அடைஞ்சிடணும் இல்லையா? உங்கள் அப்பா ஓய்வு எடுக்கணும், நீங்கள் போய் இது என்ன இவ்வளோ ஆத்திரத்தோட சும்மா விட மாட்டேன்லாம் பேசுனது காரணம் 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு எடப்பாடி. என்னங்க அரசியல் கட்சி பேசுனாங்கன்னா அப்புறம் 1/2 மணி நேரம் என்னப்பா ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக எடப்பாடி அரசியல் தான் பேசுனாங்க சொல்லியிருப்பாங்க அங்கே இல்லையா? அநேகமாக என்ன நடந்துட்டுருக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட வந்துருங்க, இவரே வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. ஆமாம், எல்லா கட்சிகளும் போய் ஐயாவை பார்க்குறதுக்கு யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஐயா 6 மணி நேரம் ஐசியூவில் இருப்பார்னு சொன்னோன்னா ஐயா ஏதோ பெரிய சிக்கல் போல இருக்குது. அவங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி ப்ரீ அப்பாயிண்டட் ஆன்ஜியோன்றது தெரியாது. மகனே சொல்கிறாருல்ல 6 மணி நேரம் ஐசியூவில் இருக்கிறார், அதனால் என்னால் பார்க்க முடியலன்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பண்ணிவிட்டு எங்கள் அப்பா என்ன எக்ஸிபிஷனா? அரசியலும் தெரில, தலைமை பண்பும் இல்லை, ஆசை மட்டும் இருக்குது. சரி சார், இந்த ஆஸ்ட்ரேலியாவில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல், ரொம்ப முக்கியமான தகவலும் கூட. இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்குது. நீ வந்து ஒரு ஃப்ளாட் விற்கிறீங்க. யாரை விளம்பர மாடலாக பயன்படுத்துவாங்கப்பா? ஒரு நடிகர், வேறு ஒரு இன்ஃப்ளூயன்சரு. இந்த லலிதா ஜுவல்லர்ஸ்லாம் அவரே தான் ஒருத்தரும் பண்ணுவாங்க. சாமியை விளம்பர மாடலாக யூஸ் பண்ணதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடவுளையே, சிரிக்காதீங்கம்மா, உண்மை, நான் சொல்கிறது உண்மை. கடவுளையே விளம்பரதாரரா? இது எப்படி சார்? சிரிக்காதீங்க, எப்படி பாசிபிள் சார்? சொல்கிறேன். தென்னிந்தியாவில் பிரபலமான கோவில்கள், தென்னிந்தியாவில், தமிழகம் மட்டும் நினச்சிக்காதீங்க, தென்னிந்தியாவில். ஐயப்பன் கோயில். ஓகே, குட். அடுத்தது பழனி, திருப்பதி சார். திருப்பதி, ரைட். அதை எடுத்துக்கோ. இப்போ திருப்பதி ஒரு பிரபலமான கோவிலா? இப்போ நான் வந்து ஒரு லே அவுட்டு போடுறேன்.
இப்போ இந்த லேஅவுட்டில் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, மெட்ரோ வாட்டர் இருக்குன்னு தான் எல்லோரும் விளம்பரம் பண்ணுவாங்க. திருப்பதியோட பிரான்ச்சே என் லேஅவுட் உள்ள இருக்குதுன்னா கூடுதலாக அது விற்குமா விற்காதா? விற்கும், கண்டிப்பா அதுவும் திருப்பதி கோயிலோட அப்படியே அந்த மாடல் இருக்குது, விற்குமா? அந்த இடத்துக்கு வேல்யூவும் கூட அது கமர்ஷியலாக மாற வாய்ப்பு இருக்குது சார். கமிஷன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது அப்படியே வெர்பாட்டிம் ரிப்ளிகா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போது திருப்பதி கோவில் இருக்கக்கூடிய லேஅவுட் அது இருக்கணும்ல, அவங்க பர்மிஷன் கொடுக்கணுமா? ஆமாம், கொடுக்கணும்ல, கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த நிறுவனம் எழுதுது யாருக்கு? ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு. இந்த மாதிரிங்க, நான் இவ்வளோ இடம் வச்சுருக்கிறேன் கோயம்புத்தூரில், பெரிய இடம், நீங்கள் அங்கே மட்டும் வச்சுருக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுத்தீங்கன்னா நான் அதே பேரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன மாடல் அங்கே வச்சுருக்கீங்களோ அதே மாடலில் நான் ஃப்ரான்ச்சைஸியும் வச்சுக்கிறேன். அந்த லட்டு டேஸ்ட்லாம் மாறாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். சரி, அந்த உறுதிமொழியை கொடுத்து தான் சார் ஆகணும். வச்சுக்கிறேன், அதே டேஸ்ட்டில் பண்ணுறேன், நான் லட்டுலாம் பண்ணுறேன். 10 பைசா நீங்கள் துட்டு செலவு பண்ணணும். சரி, என்னப்பா பண்ணும்? பிராண்டு நேம் மட்டும் ஃப்ரான்ச்சைசி தான். எங்கள் பிரான்ச் அங்கே இருக்குது. கோவை வாழ் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. லட்டு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், கோயில் துட்டு வேற கொடுக்கணும். ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு அதை அங்கே திருப்பதியில் உண்மையாக போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் இல்லை. அதுக்கு தான்மா உங்கள் பேரை நீங்கள் எங்களுக்கு லெண்ட் பண்ணுறீங்க, நான் ராயல்ட்டி கொடுத்துட்றேன். உங்களுக்கு 10 பைசா செலவு இல்லை. நீங்கள் வந்து இந்த நேமை லெண்டு பண்ணுறதுக்கு, உங்கள் பிரான்ச்சை கட்டிக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நான் அந்த மேப்புக்கு இப்போலாம் போட்டு இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டு பிளானெல்லாம் அனுப்பிச்சிட்டு, அப்போது இந்த லேஅவுட்டை எப்படி விளம்பரம் நடக்கும்? திருப்பதி வெங்கடேச பெருமாளே உங்களது பிராண்ட் அம்பாசிடர், கரெக்டா? லலிதா ஜுவல்லரிக்கு ஓனர் விளம்பர அம்பாசிடர், ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு நடிகர், கிரிக்கெட் வீரர்கள், இப்படியெல்லாம் செய்வார்கள். இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு திருப்பதி வெங்கடாஜலபதியே விளம்பர மாடல். எப்படிலாம் யோசிக்கிறாங்க. எப்படி விற்கும்னு யோசிச்சு போகிறது. அது உள்ளே போட்டி நடக்கும். கோயிலுக்கு பக்கத்து பிளாட்டு என்னது நடக்குமா? உள்ளுக்குள்ளே அங்கே அப்போ பிளாட்ஸ் இருக்குது, அது உள்ளே இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் எப்படி விற்கும்? அதை அந்த திருப்பதி தேவஸ்தானம் போர்டு, அது பல பேர் கொண்ட போர்டு, அந்த போர்டில் இதை அஜெண்டாவாக சேர்த்துட்டாங்க. உள்ள பிரான்ச் ஒருத்தர் ஓப்பன் பண்ண கேட்குறாரு, நம்மக்கிட்ட ஒன்றும் துட்டு இல்லை, நம்ம அனுமதி கொடுக்கலாம். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து ஆண்டவனையே கடிக்க தொடங்கி விட்டார்கள். ரியல் எஸ்டேட் நிறுவனம் சொல்கிறீங்க, அது என்ன நிறுவனம் சார்? தெரியலையே ஜி, தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனா ஜி? தெரில ஜி, தெரிஞ்சால் சொல்லுவேன் ஜி. உண்மையிலே தெரியல ஜி. சரி ஜி, நிகழ்ச்சி முடிச்சிடலாம் ஜி. நன்றி ஜி. நன்றி சார்.